ஓகே மிஸ். வாய்ஸ் கேக்குதா கிளியரா? எஸ் ஆர் நோ மிஸ்? கேக்குது ப்ரோ. ஓகே ஓகே. ப்ரோ சொல்லுங்க. என்னாவது கிளாஸ்ல வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்துட்டு நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி எனக்கு உள்ள டவுட்ஸ்லாம் கேட்டுக்கலாமா? கடைசியில் கிளாஸ் முடிஞ்சதும் நீங்கள் கேட்கலாம். ஓகே ப்ரோ. நம்ம ஃபுல்லாக டவுட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். யாருனாலும் கேட்கலாம். ஓகேங்களா? ஓகே ஓகே மிஸ். இப்போ வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னு சும்மா நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டிடுறேன். ஓகே இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா HTML வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். HTML வந்து எதுக்கு HTML யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இட் ஹெல்ப்ஸ் டு புட் கண்டென்ட் இன் யுவர் வெப் பேஜ். நீங்கள் ஒரு வெப்சைட்டாக எடுத்துக்கிட்டாலும் ஒரு வெப் ஆப்பாக எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒரு என்ன வெப்சைட் எந்த வெப் பேஜ் எடுத்துக்கிட்டாலும் HTML வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கண்டென்ட்டை நம்ம வெப்சைட்டில் போகிறதுக்காக. அதோட ஃபஸ்ட்டு பர்பஸை புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? இட் மேபி எனி வெப்சைட். ஓகேங்களா? ஸோ நான் வந்து ஸ்விக்கி எடுத்துக்கிறேன். ஸோ ஸ்விக்கி எடுத்துக்கோங்க, ஒரு ஜொமேட்டோ, எனி திங். ஓகேங்களா? ஸோ HTMLன்ற இதை வச்சு தான் தே ஆர் புட்டிங் கண்டென்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி டெக்ஸ்ட்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி இமேஜாக இருக்கட்டும், இந்த மாதிரி கீழே பேராகிராஃப் லைக் கண்டென்ட்டை போடுறாங்க. ஸோ அதில் என்ன டைப் ஆஃப் கண்டென்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் கண்டென்ட் இருக்குது. பாசிபிள் கண்டென்ட்ஸ். ஓகேங்களா? ஒன்று வந்து டெக்ஸ்ட் பேஸ்டான கண்டென்ட்ஸ் போடலாம், இல்லைனா மீடியா பேஸ்டான கண்டென்ட்ஸ் போடலாம். கரெக்டாக? இப்போ டெக்ஸ்ட் பேஸ்ட் ஆஃப் கண்டென்ட்ஸ்னால் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஒரு ஹெட்டிங் இருக்கலாம். சரிங்களா? ஒரு ஹெட்டிங் நம்மளுக்கு புரிஞ்சிருச்சு HTML வச்சு கண்டென்ட் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதில் ஹெட்டிங் லைக் டெக்ஸ்ட் பேஸ்டான கண்டென்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஹெட்டிங், ஒரு பேராகிராஃப், அதுக்கப்புறம் வி சா லாட் ஆஃப் திங்ஸ். கரெக்டாக? மோஸ்ட்டாக வந்து இந்த 3 தான் இருக்கும் ஒரு வெப்சைட்டில். பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட்டிங், ஒரு பேராகிராஃப், ஒரு பட்டன். உங்களுக்கு இது HTML இது தெரிஞ்சால் போதும். ஓகேங்களா? யூ கேன் பில்ட் எனி வெப்சைட்ஸ் யூ வாண்ட். எவ்வளோ பெரிய ஸ்கேலான வெப்சைட்ஸும் பண்ணலாம். இந்த 3 டேக் உங்களுக்கு HTML தெரிஞ்சால் போதும். நீங்கள் இது எதை பற்றியும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஃபஸ்ட்டு இனிஷியலாக சொல்கிறேன். இன்கேஸ் நீங்கள் HTML நிறைய டேக்ஸ் பார்த்துருந்தா கூட பிரச்சனை இல்லை. இதுக்கு மேலே நீங்கள் எக்கச்சக்கமான டேக்ஸ் கூட பார்த்துருப்பீங்க. பட் ஆனால் எனக்கு இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் வந்து இந்த 3 டேக் நிச்சயமாக கற்றுக்கணும். தூக்கத்துலேருந்து எழுச்சி இந்த பட்டன் டேக் போட சொன்னாலும் உங்களுக்கு போட தெரியும். ஓகேங்களா? ஸோ இட் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அதுக்காக தான் நான் அவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணுறேன். அதில் ஹெட்டிங்னா H1லேருந்து H6 இருக்குது அப்படின்றது தெரியும். ஹெட்டிங் எப்படி போடுறாங்க, அது என்ன பர்பஸ், அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். லைக் பேசிக்காக வந்து ஹெட்டிங் டேக்கை யூஸ் பண்ணி என்ன பண்ண முடியும், ஒரு வெப் பேஜில் வந்து ஒரு ஹெட்டிங்கை வந்து உங்களால் போட முடியும், கண்டென்ட். ஸோ அதை நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஆல்ரெடி நம்ம போட்டது தான் தெரியுதா? இப்போ நம்ம வெப் பேஜில் வந்து ஹெட்டிங் வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். புரியுதுங்களா? அதில் H1லேருந்து H6 இருக்குது. அதில் என்ன டிஃப்ரென்ஸ் H1க்கும் H6க்கும் அப்படின்னா ஒன்றும் இல்லை. H1ம் ஹெட்டிங் பொறுத்து தான் யூஸ் ஆகுது, H6ம் ஹெட்டிங் பொறுத்து தான் யூஸ் ஆகுது. பட் ஆனால் அதோட சைஸிங் மட்டும் கொஞ்சம் சேம் ஆகும். லைக் H1 வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும், H2 வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும். ஒரு நிமிஷம். ஓகே. H1ஓட சைஸ் வந்து H2ஓட சைஸ் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும். ஆனால் H7 ஒன்று இருக்கா? இல்லை. H6 வரைக்கும் தான் இருக்குது. அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பேராகிராஃப் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா நம்ம வெப் பேஜஸோ இல்லை வெப் ஆப்லையோ எதில் வேணாலும் பேராகிராஃபை வந்து கண்டென்ட் வந்து போடுறதுக்காக யூஸ் சம்திங் கால் பேராகிராஃப் டேக். அது எப்படி போடணும்? பேராகிராஃப். ஓகேங்களா? இதுவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்து வந்து வி சா சம்திங் கால் பட்டன். இந்த 3 தான் இருக்கும் மோஸ்ட்டாக எல்லா வெப் பேஜ்லையும். ஓகேங்களா? 1 2 3. ஒரு பட்டன் போடணும்னா எப்படி பட்டன் போடணும்னு தெரியும். ஓகேங்களா? இது வரைக்கும் நம்ம பார்த்தோம் கரெக்டாக போன கிளாஸில். அதுக்கப்புறம் ஆர்டர்ட் லிஸ்ட், அன்ஆர்டர்ட் லிஸ்ட், இதெல்லாமே யூஸ் பண்ணுவீங்க. யூஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லலை, யூஸ் பண்ணுவீங்க. பட் ஆனால் வந்து நீங்கள் ஒரு வெப் பேஜில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 70% இந்த 3 டேக்ஸ் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். மீதி யூஸ் பண்ணுற 30% தான் இந்த எல்ஐ, யூஎல், ஃபார்ம்ஸு,
அடுத்து டேபிள்ஸ் கிரியேட் பண்ணுறது, லிஸ்ட் கிரியேட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து 30% தான். உங்களுக்கு வந்து கம்மியாக இருக்கும். ஆனால் மோஸ்ட்டாக அதிகமாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த பட்டனு, இப்போ H1 பேராகிராஃப். உங்களுக்கு HTML இது தெரிஞ்சால் போதும். ஓகேங்களா? சரி, ஓகே. இன்னைக்கு நம்ம என்னென்ன பார்க்க போகிறோன்றது சொல்லிடுறேன். ஸோ வி கவர்டு டில் திஸ். ஓகேங்களா? டெக்ஸ்ட்டில் போட்டோம். மீடியாவில் விசா. ஓகே, மீடியாவும் நான் உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லிடுறேன் என்னென்ன பண்ணியிருந்தேன்னு சொல்லிட்டு. மீடியாவில் பார்த்தீங்கன்னா இமேஜ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? வீடியோவும் நான் ஆடியோ வந்து எப்படி வந்து ஆப்டிமைஸ்டாக போகிறதுன்னு சொல்லிடுறேன். ஸோ இப்போ நம்ம இந்த மாதிரி போட போகிறதில்ல வீடியோஸ் அண்ட் ஆடியோஸ், அதுக்கு வேறு லைப்ரரிஸ் இருக்குது. நான் அதெல்லாம் பொறுமையாக சொல்கிறேன். ஓகேங்களா? எப்பயுமே கோட் ஸ்லோ. ஓகேங்களா? பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு அதை வந்து லாங் டேர்மில் ரிட்டைன் பண்ண முடியும் அந்த கான்செப்ட்ஸை. ஓகேங்களா? நான் எடுத்தோன்னே இன்னைக்கு கூட ரியாக்ட் சொல்ல முடியும். ஓகேங்களா? பட் ஏன் கோர்லேருந்து போகிறோன்னா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பண்ணாதான் ரியாக்ட் சொல்லும் போது இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் நான் எப்பவுமே சொல்லுவேன் கோட் ஸ்லோ. ஓகேங்களா? ஸோ ஓகே, இமேஜ் எப்படி போடுறதுன்னு முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இமேஜ் டேக் நாளே போன கிளாஸில் பார்த்து தான். இமேஜ் டேக்கில் இதெல்லாம் ஆட்ரிபியூட்ஸ். சோர்ஸ் ஆட்ரிபியூட் என்ன எடுத்துக்கும்? அந்த இமேஜோட பாத் எடுத்துக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த பாத்து நீங்கள் 2 வகையாக தரலாம். ஒன்று லோக்கலாக உங்கள் சிஸ்டத்துலேயே வச்சுக்கலாம். இங்கே சிஸ்டத்துலேயே நான் அசட்ஸில் வச்சுருக்கேன் அந்த இமேஜை, அப்படியும் நீங்கள் தரலாம் சோர்ஸுக்கு. இல்லைன்னா ஒயா சிடிஎன். சிடிஎனுக்கு நம்ம என்ன பார்த்தோம்? இமேஜ் கிட் பார்த்தோம். கரெக்டாக எல்லாரும் இமேஜ் கிட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா கூட இன்னைக்கு பண்ணிடுங்க. ஏன்னா 2வது அசைன்மெண்ட் அதில் தான் பண்ண போகிறோம். ஸோ ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி க்ளவுட்னரி இருக்குது, இந்த மாதிரி நிறைய இருக்குது. நான் இமேஜ் கிட் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஓகேங்களா? உங்களுக்கு பில்லிங் உள்ளாது எதுவுமே வராது. ஓகேங்களா? மோஸ்ட்டாக. ஸோ இதில் வந்து நீங்கள் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் உங்கள் இமேஜஸ் போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ பேசிக்காக இது வந்து ஒரு கூகுள் டிரைவ் மாதிரி. ஓகேங்களா? சிடிஎன் பற்றி நான் சொல்கிறேன். சிடிஎனோட கான்செப்ட்ஸ், அதோட என்ன ஆகுது, டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டம்ஸ், அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஓகேங்களா? இமேஜ் வந்து எப்படி உங்களுக்கு வருது அப்படின்றது, ஏன் சிடிஎனில் போடுறோம், அதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வந்து ஒரு கூகுள் டிரைவ் மாதிரி. ஓகேங்களா? அதில் நீங்கள் உங்கள் இமேஜ் வந்து அப்லோட் பண்ண போகிறீங்க. நம்ம பேட்ச் 3ல வந்து பண்ணிடணும். கரெக்டாக இமேஜ் வந்து அப்லோட் பண்ண போகிறீங்க. இங்கே கீழே வந்து ஒரு காப்பி லிங்க்னு ஒரு ஐக்கான் இருக்கும். இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் காப்பி லிங்க் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? லிங்க் காப்பிட்டு வந்துடும். அதுக்கப்புறம் அதை வந்து நீங்கள் பாத்தில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இமேஜ் எங்கேருந்து வருது? இமேஜ் கிட்லேருந்து வருது, ஒயா சிடிஎன். ஸோ அதுக்கப்புறம் நான் மீதி 2 ஆட்ரிபியூட் சொல்லியிருந்தேன். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு இது ஏன் முக்கியம்னு சொல்கிறேன். ஆல்டர் வந்து எப்போ வரும்? ஆல்டர் டெக்ஸ்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா, இன்கேஸ் இந்த இமேஜ் பாத்தில் ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த 3 வந்து தப்பாக கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். தெரியுதா? அந்த ஆல்டர் டெக்ஸ்ட் வந்து வருது. ஸோ அப்போ தான் வந்து ஆல்டர் டெக்ஸ்ட் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி மீதி கூட தேவையில்லை. ஓகேங்களா? சரி, ஓகே. அதே மாதிரி தான் ஆடியோ, அதே மாதிரி தான் வீடியோ. கரெக்டாக எல்லாமே அதே டேக்ஸ். நீங்கள் டேக்ஸை ஞாபகம் கூட வச்சுக்கோங்க, பேர் தெரிஞ்சால் போதும். ஆடியோ டேக்னா என்ன பண்ணலாம்? ஆடியோன்னு ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுங்க. அது சோர்ஸில் வந்து ஜஸ்ட் கிவ் த பாத் ஆஃப் த ஆடியோ. அதேமாரி வீடியோ, ஒரு சோர்ஸில் வந்து ஜஸ்ட் வந்து நீங்கள் வந்து அதோட பாத் கொடுக்கணும். வீடியோன்ற ட்ராக் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி. பட் ஆடியோலையும் வீடியோலையும் முக்கியமான விஷயம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், கண்ட்ரோல்ஸ்ன்ற ஆட்ரிபியூட் இருந்தால் மட்டும் தான் வேலை செய்யும். ஓகேங்களா? கண்ட்ரோல்ஸ் எடுத்துட்டா வேலை செய்யாது. இந்த கண்ட்ரோல்ஸ் எதுக்கு தேவைப்படுது? பிகாஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளே ஐக்கான் வருது. இதெல்லாம் வந்து எங்கேருந்து வருது? நம்ம ஒன்றும் ஸ்டைல் பண்ணல, நம்ம ஒன்றும் கோட் பண்ணல. ஓகேவா? இதெல்லாம் எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கண்ட்ரோல்ன்ற ஆட்ரிபியூட்லேருந்து உங்களுக்கு வருது. ஓகேங்களா? பார்த்தீங்களா? இன்க்ளூடிங் வாய்ஸ் எல்லாமே வருது. இதே தான் வீடியோவில் பார்த்தீங்கன்னா யூல் பி கெட்டிங் சம் டவுன்லோட் ஆப்ஷன்ஸ் அந்த மாதிரி வரும். கரெக்டாக ரைட் கிளிக் பண்ணால் டவுன்லோட் வர மாதிரி, ஃபுல் ஸ்க்ரீன் போடுற மாதிரி, இந்த மாதிரி எல்லா விஷயமும் எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கண்ட்ரோல்ஸ்ன்ற ஆட்ரிபியூட்டில் தான். சரி, ஓகே. இன்னைக்கு வந்து வில் சி அபவுட் ஓகே மல்டி மீடியாஸ் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? மல்டிபிள் வீடியோ அது வந்து உங்களுக்கு யூஸ் பண்ண மாட்டீங்க. அது வந்து வேறு வழியில் தான் ஆக்சுவலாக பண்ண போகிறோம். பட் ஆனாலும் உங்களுக்கு சின்னதாக ஒரு கான்செப்ட் வைஸாக நான் சொல்கிறேன். ஓகேங்களா? தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஸ்ட்ரெஸ் பண்ணாதீங்க அது மேலே. எப்பயுமே இந்த மெத்தட்ஸ்லேயே போடுங்க. ஓகேங்களா? இப்போ நான் சொல்லியிருந்தேன்ல முன்னாடி, இந்த 3 மெத்தட்லேயே போடுங்க. பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? உங்களுக்கு அதுக்கப்புறம் மெட்டா டேக்ஸ் எப்படி வந்து ஒரு பேஜுக்கு எஸ்இஓ பண்ணுறாங்க, ஹவு எஸ்இஓ ஒர்க்ஸ். ஓகேங்களா? ஒரு பேசிக் ஐடியா ஆஃப் எஸ்இஓ இன்க்ளூடிங் மெட்டா அண்ட் சீமேட்டிக் எலமெண்ட்ஸ், இது ரெண்டையும் நம்ம கவர் பண்ணலாம் இன்னைக்கு. அண்ட் we are going to do an deployment. ஓகே, நான் டிப்ளாய்மெண்ட் பற்றி உங்களுக்கு ரோட் மேப் காட்டிடுறேன். ஓகே, இதுதான் நம்ம பார்க்க போகிற கம்ப்ளீட் டிப்ளாய்மெண்ட்டோட ரோட் மேப். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டுடே we are going to see our first deployment GitHub pages. ஓகேங்களா? GitHub pagesனா என்ன பண்ணுது, GitHub pages பற்றி கம்ப்ளீட்டாக எல்லாம் பார்த்துடலாம். ஸோ எப்படி வந்து கஸ்டம் டொமைன் மேப் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட நான் சொல்கிறேன் உங்களுக்கு, எல்லாமே சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஸோ GitHub pages பற்றி பார்த்துட்டு, ஸோ எதுக்கு நம்ம டிப்ளாய் பண்ணணும் எல்லாமே டிப்ளாய்மெண்ட் பார்க்கும்போது சொல்கிறேன். பட் we are going to see some series of 7 to 8 deployments. ஓகேங்களா?
ஸோ ஃபஸ்ட்டு டிப்ளாய்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 இருக்குது ஓகேங்களா. ஒன்று வந்து சர்வர் பேஸ்டு, ஒன்று சர்வர்லெஸ் பேஸ் ஓகேங்களா. சர்வர்லெஸ்னா சர்வர்லன்னு அர்த்தம் இல்லை, உங்களோட கோடு வந்து காமனாக வந்து ஒரு கம்ப்யூட்டரில் வந்து 24/7 வந்து இன்டர்நெட் கனெக்ஷனோட இருந்தால் மட்டும்தான். நான் என்ன சொன்னேன், ஒரு HTTP ரிக்வஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணும் அந்த சர்வர். ஸோ அந்த சர்வர் வந்து 24/7 ஆன்லேயே இருந்தால் மட்டும்தான், அதான் அந்த கம்ப்யூட்டர் ஆன்லேயே இருந்தால் மட்டும்தான் அந்த சர்வர் லைக் அந்த ப்ரோக்ராம் வந்து ரன் ஆகிட்டே இருக்க முடியும் கரெக்டாக. ஸோ அப்போ தான் வந்து உங்களால் அதர் யூசர்ஸ் வந்து என்ன பண்ண முடியும், அந்த கம்ப்யூட்டரோட பப்ளிக் ஐபி ஆக்சஸ் பண்ணாங்கன்னா எவ்ரிபடி கேன் டூ அண்ட் ரிக்வஸ்ட் அண்ட் கெட் த ரெஸ்பான்ஸ். ஸோ இதுதான் வந்து சர்வர். உங்கள் கம்ப்யூட்டருமே வந்து ஒரு சர்வரை ஆக்ட் பண்ண முடியும் ஓகேங்களா. இஃப் யுவர் கம்ப்யூட்டர் இஸ் கனெக்டட் வித் அன் இன்டர்நெட் அண்ட் இட் சுட் பி ஆன் 24/7 வந்து ஆன்லேயே இருக்கணும் ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து உங்கள் கம்ப்யூட்டருமே வந்து ஒரு சர்வரை ஆக்ட் பண்ண முடியும். பட் ஆனால் உங்களால் 24/7 ஆன்லேயே வச்சுக்க முடியுமா கம்ப்யூட்டரை? இல்லை, டவுன் டைம் இருக்கும் கரெக்டாக. நீங்கள் தெரியாமல் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வெப்சைட் வந்து டவுன் ஆகிடும். ஸோ அதனால இதை வந்து நம்ம வந்து ஒரு லைக் அதர் சர்வீசஸ் லைக் இந்த சர்வர் வந்து ப்ரொவைட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க ஓகேங்களா. சர்வர்னா ஒன்றும் இல்லை, எக்ஸாக்டாக நீங்கள் கம்ப்யூட்டர் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள் கம்ப்யூட்டரில் எப்படி விண்டோஸ் போடுறீங்க, பேசிக்காக ஒரு HTML கோட் ரன் ஆகிறதுக்கு என்னெல்லாம் வேணும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ அதுக்கு வந்து உங்கள் விண்டோஸாக இருக்கணும், இல்லைனா ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து உங்கள் கம்ப்யூட்டரில் ஃபஸ்ட்டு ரன் ஆகிருக்கணும். அதுக்கப்புறம் வந்து அந்த கோடு வந்து அதில் இருக்கணும். அதுக்கப்புறம் அதை வந்து ஸ்டார்ட் பண்ணணும் கரெக்டாக. ஸ்டார்ட் பண்ணி இதுக்கப்புறம் DNS மேப்பிங் அது எல்லாமே பண்ணாதான், அந்த பப்ளிக் ஐபியும் அந்த இதையும் வந்து மேப் பண்ணாதான் உங்கள் கம்ப்யூட்டர் வந்து 24/7 இவ்வளோ கான்ஃபிகரேஷன்ஸ் பண்ணணும் பேசிக்காக ஓகேவா. இவ்வளோ கான்ஃபிகரேஷன்ஸை உங்களால் பண்ண முடியுமா ஒரு வாட்டி டிப்ளாய் பண்ணும்போது ஓகேவா. இன்கேஸ் புது சேஞ்சஸ் ரோல் அவுட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டினியூஸ் CI/CD இருக்கணும் ஓகேங்களா. அந்த கோடு வந்து ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் பண்ண முடியுமா உங்களால் அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை பேசிக்காக. ஸோ அதுதான் வந்து சர்வர்லெஸ் டிப்ளாய்மெண்ட். அந்த கம்பெனியை வந்து அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து டேக் ஓவர் பண்ணிப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் சொன்னேன்ல, ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அந்த சர்வர், அதுக்கான தேவையான ப்ரீ ரிக்வசைட், உங்கள் கோடு வந்து ரன் ஆகிறதுக்கு வந்து என்னென்ன ப்ரீ ரிக்வசைட் சாஃப்ட்வேர்ஸோ அதெல்லாம் அவங்களே இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருவாங்க. எல்லாமே அவங்களே பண்ணிடுவாங்க ஓகேங்களா. அப்போ நம்ம என்ன தான் பண்ணணும் அப்படின்னு கேட்பீங்க கரெக்டாக. நம்ம வந்து ஒன்றுமே பண்ண வேணாம், நம்மளோட GitHub லிங்க் எடுத்துகிட்டு போய் அவங்க கிட்ட கொடுத்தா போதும். அவங்களே கோடை வந்து அங்கேருந்து லைக் டவுன்லோட் பண்ணி அவங்களே வந்து அந்த கம்ப்யூட்டரில் வந்து இன்ஸ்டால் பண்ணி 24/7 வந்து ஆன்லேயே வச்சுப்பாங்க ஓகேங்களா, ஜீரோ டவுன் டைமோட. இதுதான் வந்து சர்வர்லெஸ் டிப்ளாய்மெண்ட். பேசிக்காக நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம், உங்களோட கோடை வந்து அங்கே கொடுத்தா மட்டும் போதும் அந்த கம்பெனி கிட்ட ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்து அவங்க வந்து மேனேஜ் பண்ணிப்பாங்க, அவங்க சர்வர்ஸை மேனேஜ் பண்ணிப்பாங்க. லைக் சர்வருக்கான கரண்ட்டு, வைஃபை, நெட்ஒர்க் எல்லாமே அவங்களே பார்த்துப்பாங்க. ஸோ இதுதான் சர்வர்லெஸ், ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து GitHub பேஜஸ் வந்து என்ன கம்பெனினா GitHubே வந்து ப்ரொவைட் பண்ணக்கூடிய சர்வர்லெஸ் டிப்ளாய்மெண்ட்டோட சர்வீஸ். ஸோ அவங்க வந்து எல்லா டைப் ஆஃப் இந்த அவங்க ப்ரொவைட் பண்ணிப்பாங்க சர்வர். அந்த சர்வருக்கு மேலே போடக்கூடிய OS, ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அப்புறம் தேவையான ப்ரீ ரிக்வசைட் சாஃப்ட்வேர்ஸ். அப்புறம் நீங்கள் அவங்க லிங்கை மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும், நம்ம டிப்ளாய் பண்ணிக்கலாம். இதுதான் சர்வர்லெஸ். அடுத்து ஃபயர்பேஸ், கூகுள் வந்து ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஃபயர் சர்வர்லெஸ் டிப்ளாய்மெண்ட். ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை தே யூஸ் டு டேக் கேர் ஓகேவா. அப்புறம் வெர்சல், இனிமேல் நெட்லிஃபை, ரெயில்வே, ரெண்டர், இது எல்லாமே we are going to see at சீரியஸாக எல்லாமே பார்ப்போம், எதையுமே மிஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ பேக் எண்டுக்கு ஐ யூஸ் டு ப்ரிஃபர் ரெயில்வே அண்ட் ரெண்டர் ஓகேங்களா. ஸோ பேக் எண்டுக்கு, ஃப்ரண்ட் எண்டுக்கு we are going to see 4 பேஸ்டு டிப்ளாய்மெண்ட்ஸ் ஓகேவா. ஸோ இவ்வளோ தான் we are going to see for serverless. ஸோ அப்புறம் நீங்கள் கேட்பீங்க, அப்போனா வந்து நான் சர்வராக வந்து நான் எடுத்து என்னால் டிப்ளாய் பண்ணி அதெல்லாம் சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, ஐம் ஆல்சோ கோயிங் டு டெல் யூ அபவுட் சர்வர் பேஸ்டு டிப்ளாய்மெண்ட்ஸ். சர்வர் பேஸ்ட் டிப்ளாய்மெண்ட்ஸ்னா சர்வரில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுறவங்க 3 பேர் இருக்காங்க ஃபேமஸாக. ஒன்று வந்து GCP, AWS, Azure ஓகேங்களா. இவங்களாம் பெரிய டாப் பிளேயர்ஸ் ஓகேங்களா. இதை தவிர்த்து நிறைய இருக்குது க்ளவுட் வந்து லைக் சர்வர் வந்து ப்ரொவைட் பண்ணக்கூடிய சர்வீசஸ். பட் ஐ எம் கோயிங் டு டெல் யூ அபவுட் AWS. ஃப்ரெஷ்ஷாக ஒரு சர்வர் எடுத்துகிட்டு அந்த சர்வரில் வந்து ஐ வில் பி கான்ஃபிகரிங் ஆல் தி திங்ஸ். நான் சொன்னல, சர்வருக்கு ஃபஸ்ட்டு சர்வர்னா ஒன்றும் இல்லை, இப்போ பிளெயினான கம்ப்யூட்டர் வந்து எப்படி வந்தால் ஒரு கடையில் வந்து இன்ஸ்டால் பண்ணுவாங்கள்ல, ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணுவோம், அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான சாஃப்ட்வேர்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணி நம்ம கோடை எப்படி வந்து அங்கே டிப்ளாய் பண்ணுறதுன்ற வரைக்கும் நான் சொல்லுவேன் ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி நீங்கள் கேட்கலாம், என்கிட்ட AWS அக்கௌண்ட் இல்லை, நான் என்ன பண்ணுறது, நான் அக்கௌண்ட்லாம் நீங்கள் கிரியேட் பண்ண சொல்வீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அக்கௌண்ட் எதுவுமே இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, நான் எப்படி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதுல ஸ்டார்ட் பண்ணி பேசிக் செட்டப்லாம் இருக்குது ஓகேங்களா. AWSல வந்து சில பேசிக் செட்டப்ஸ்லாம் இருக்குது பில்லிங் விழக்கூடாதுன்றதுக்காக. ஸோ அதனால் அந்த செட்டப்ஸ்லாம் சொல்லிவிட்டு ஐ ஆல்சோ டெல் யூ ஹவு டு ஸ்டார்ட் அண்ட் EC2 இன்ஸ்டன்ஸ். EC2 இன்ஸ்டன்ஸ் இஸ் பேசிக்லி எலாஸ்டிக் கிளவுட் கம்ப்யூட்டிங். அதுதான் வந்து அவங்களோட சர்வர் வந்து பேசிக்காக நான் சொன்னல AWSல வந்து சர்வர் வந்து எடுத்துக்க போகிறோம் ஓகேங்களா. அந்த சர்வர் எடுத்துகிட்டு அப்புறம் S3, இது எல்லாமே சர்வீஸ் பேஸ்டாக ஒர்க் ஆகும் ஓகேங்களா. AWS வந்து நம்மளுக்கு நிறைய சர்வீசஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க.
சர்வர் மட்டும் ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க ஓகேங்களா. அதை தவிர்த்து அவங்க நிறைய விஷயங்கள் ப்ரொவைட் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிள் கூகுள் டிரைவ் மாதிரி வந்து S3, இப்போ எப்படி இமேஜ் கிட்டோ அதே மாதிரி S3, அது வந்து ஒரு ஸ்டோரேஜ் சர்வீஸ் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி 2 சர்வீஸ் வந்து நம்ம கவர் பண்ண போகிறோம். S3 எதுக்குன்னா, இப்போ நம்ம வந்து CDN நான் வந்து இமேஜஸ் உங்களுக்கு சொல்கிறேன் கரெக்ட்டுங்களா. ஸோ வி ஆர் கோயிங் டு லைக் இது CDN பார்க்கறதுக்கு வந்து நம்ம இமேஜ் கிட் பார்த்துட்டு இருந்தோம் கரெக்டாக. ஸோ இதே விஷயத்த நான் எப்படி வந்து இமேஜை வந்து S3ல போட்டு S3லேருந்து எப்படி இமேஜஸ் எடுக்கணும், ஏன்னா இப்படி தான் கம்பெனிஸ்ல வந்து ஃபாலோ பண்ணுறாங்க ஓகேங்களா. தே வில் பி யூசிங் S3. எதுக்கு S3 யூஸ் பண்ணுறாங்க இமேஜ் கிட்டுக்கு பதிலாக இல்லை கூகுள் டிரைவுக்கு பதிலானா, தே வில் பி ப்ரொவைடிங் யூ 99.9% வந்து டவுன் டைம் இல்லாமல் இமேஜ் வந்து கம்பல்சரியாக வெப்சைட்டில் வந்து லோட் ஆகும் ஓகேங்களா. தெல் பி நாட் ஈவன் 1% ஓகேங்களா. அதை வந்து அவங்க கேரண்டி கொடுக்குறாங்க அந்த சர்வீஸ்க்கு. ஸோ தட் S3 யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லா விஷயமும் கவர் பண்ணலாம். அதுக்கப்புறம் டேட்டா பேஸில் ஐ வில் பி டெல்லிங் யூ ஃபயர் பேஸ். ஓகே, டைப்போஸ் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஃபயர் பேஸ் அண்ட் சூப்பர் பேஸ் ஓகேங்களா. ஸோ இது ரெண்டுமே வந்து ஐ வில் பி டெல்லிங் யூ டேட்டா பேஸ் எப்படி வந்து ஓஆர்எம் யூஸ் பண்ணுறது, இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து வில் சீன் பேக் அண்ட் ஓகேங்களா. பேக் அண்ட் பார்க்கும்போது ஐ வில் பி டெல்லிங் எவ்ரி திங். ஸோ இதான் லேட்டஸ்ட் ஓகேங்களா. லேட்டஸ்ட்டாக வில் சி எவ்ரி திங் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் இமேஜ் கிட்டை தவிர்த்து நான் சில விஷயங்கள்லாம் சொல்கிறேன். ஸோ நம்ம இது எல்லாமே இமேஜ் கிட்டில் இன்னும் கூட கான்ஃபிகரேஷன்ஸ்லாம் பண்ண முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா தேர் லாட் ஆஃப் கான்ஃபிகரேஷன்ஸ் இருக்கும் இதில். இப்போ நீங்கள் ஒரு இமேஜை தொட்டிங்கன்னா அதோட மெட்டா டேக்ஸ் இது பண்ணிக்கலாம். தே கேன் டூ லாட் ஆஃப் திங்ஸ் இதெல்லாம் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் நான் சொல்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போதைக்கு நம்ம எப்படி இமேஜ் இதுலேருந்து எடுக்கிறது மட்டும் பார்க்கலாம் ஓகேங்களா. ஒன்றா வில் சி ஓகேங்களா. இவ்வளோ விஷயங்களை பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு வந்து வில் சி அபவுட் GitHub பேஜஸ், அவ்வளோதான் ஓகேவா. ஓகே, வில் ஸ்டார்ட் டுடேஸ் கான்செப்ட். ஓகே, இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே சிங்கிள் இமேஜஸ் தான். ஸோ இது யூஸ் பண்ண மாட்டீங்க, நான் இப்பயே டிஸ்க்ளைமர் கொடுத்துட்றேன், இதை நீங்கள் யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ அதனால் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதே மாதிரி விஷயத்த நான் எப்படி வந்து ரியாக்டில் பண்ணுன்றது நான் ரியாக்ட் சொல்லாமல் சொல்கிறேன் ஓகேங்களா. ஸோ மல்டிபிள் இமேஜஸ்னால் என்ன அப்படின்னா, இப்போ வந்து சிங்கிள் இமேஜ் இருந்தால் பிரச்சனை இல்லை. எப்போ வந்து மல்டிபிள் இமேஜஸ் யூஸ் பண்ணுன்றதை சொல்கிறேன் ஓகேங்களா. எக்ஸாம்பிளுக்கு இப்போ இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்க்ரீன் சைஸ் பார்த்தீங்கன்னா 1150 வச்சுக்கோங்க ஓகேங்களா. 1150 வித் இருக்குது ஓகேங்களா. இப்போ இந்த வித்துக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு இமேஜ் இருக்கும் ஓகேங்களா. லார்ஜர் சைஸ்க்கு ஒரு வித் இருக்கும். லைக் எக்ஸாம்பிளுக்கு ஸோ இப்போ பாருங்க, இப்போ லார்ஜர் சைஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் இருக்கு ஓகேங்களா. இது வந்து லார்ஜர் சைஸ் ஆஃப் இமேஜ். இதே சின்னதாகும் போது தெரியுதுங்களா, ஒரு இமேஜ் வந்து சேஞ்ச் ஆகுது தெரியுதுங்களா. இப்போ இந்த இமேஜ் வந்து 400க்கு இருக்கு தெரியுதா. மொத்தம் 3 இமேஜ் மாறுது தெரியுதுங்களா, ஒரு சேஞ்ச் தெரியும் உங்களுக்கு. ஸோ 3 சைஸுக்கும் 3 டிஃப்ரெண்ட் இமேஜஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இப்போ மல்டிபிள் இமேஜஸ் எப்படி போடணும் அப்படின்னு, ஏன்னா வந்து பிரேக் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டிசைன் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா 3 சைஸுக்கான இமேஜஸ் வந்து கொடுத்துருவாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஜஸ்ட் ஷோ யூ. டிசைன் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 3 சைஸ் ஆஃப் இமேஜஸ் வந்து கொடுத்துருவாங்க. இது வந்து பெரிய ஸ்க்ரீனுக்கான இமேஜ் சைஸு, அதுக்கப்புறம் சின்னது, அதுக்கப்புறம் அதோட சின்னது, அதுக்கப்புறம் அதோட சின்னது. ஸோ இந்த மாதிரி எல்லா ஸ்க்ரீன் சைஸுக்குமே அவங்க தனித்தனியாக டிசைன் பண்ணுவாங்க. ஒரு UI டிசைனர் வந்து டிசைன் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு 3 சைஸாக டிசைனும் கொடுத்துருவாங்க. லேப்டாப்க்கு, ஃபோன் லைக் மீடியம் ஐபாட்ஸ்க்கு, அப்புறம் வந்து ஃபோனுக்கு டிசைன் எப்படி இருக்கணும்னு சொல்லி. ஸோ இப்போ எப்படி இந்த மாதிரி மல்டிபிள் இமேஜஸ் வந்து என்னால் இந்த மாதிரி ஒரு டேக்லேயே போட முடியாது கரெக்டாக. என்னால் ஒரு டேக்ல போட முடியுமா, ஒரு டேக்ல என்னால் ஒரு இமேஜ் போட முடியும். நான் எப்படி இமேஜஸ் போடுறது, இந்த இமேஜ் நான் எப்படி இந்த இமேஜாக மாற்றுறது, இந்த இமேஜ் எப்படி இந்த இமேஜாக மாற்றுறது, இந்த இமேஜ் 3 இமேஜ் இருக்குல்ல, மொத்தம் 4 இமேஜ் இருக்கு. ஸோ அப்போ எப்படி நான் மல்டிபிள் இமேஜஸ் வந்து லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தேர் ஆர் சம் வேஸ் ஓகேங்களா. அதுக்கு வந்து பிக்சர்ன்ற டேக் ஓப்பன் பண்ணிக்கணும் ஓகேங்களா. பிக்சர்ன்ற டேக்ல ஓப்பன் பண்ணிட்டு சோர்ஸ்ன்னு கொடுத்துக்கலாம். ஸோ இதோட ஃபார்மட் இப்படி தான், சின்டாக்ஸ் இப்படி தான் ஓகேங்களா. ஏன் நம்ம இப்படி பண்ணுறோம்னு சொல்லி கேட்காதீங்க ஓகேங்களா. சோர்ஸ் வந்து செல்ஃப் க்ளோசிங் டேக். இது லைட்டாக கன்ஃபியூஸ் சொல்லுங்க, டவுட்டா? ஓகே,
ஓகே, சோர்ஸில் வந்து சப்செட்டுன்ற வேற சோர்ஸ் செட்னு சொல்லிட்டு போட்டு இதுக்குள்ளே யூ ஹேவ் டு கிவ் த இமேஜ் டேக். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் வந்து மல்டிபிள் இமேஜ் வந்து கொடுத்துக்கலாம். இப்போ 3 இமேஜஸ் கூட இங்கே கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் காட்டுறேன் பாருங்க. அதுக்கப்புறம் images. V2ல தானே இருக்கு. வீடியோக்கு பதிலாக வீடியோ சொல்லுங்க. லைக் மண்டேவும் வந்து 8 to 9:30 தான் கிளாஸ் டைம் இருக்குமாண்ணா? மண்டே ஆக்சுவலாக மண்டே கிளாஸ் இருக்கா? ஆமாம், மண்டே கிளாஸ் இருக்கு. ஆமாம், 8 to 9:30 தான். என்னாச்சு? இல்லை, நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். டைமிங் வந்து 8 to 9:30. ஓகே இல்லை 8 to 9:30. ஓகே, இப்போ பார்த்தீங்களா நம்ம 3 இமேஜ் வந்து லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் வந்து நான் சொன்னேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 3 இமேஜ் வந்து தனித்தனியாக கூட கொடுத்துக்கலாம். ஸோ வேறு இமேஜஸ் கூட கொடுத்துக்கலாம். இப்படி தான் வந்து மல்டிபிள் இமேஜஸ் வந்து இது பண்ணணும். இப்போ எப்படி நான் ஸ்க்ரீன் சைஸ் பேஸ்டாக வந்து எப்படி வந்து இது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஸோ இங்கே வந்து மீடியான்னு சொல்லிட்டு கொடுத்துக்கணும். ஸோ இதை இப்படி பண்ண போகிறது இல்லை, பட் நான் ஜஸ்ட் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? மின் வித்துன்னு சொல்லி கொடுத்துட்டோம். கேன் கிவ் 8. இது வந்து 500 பிக்சல்ஸில் வர வேண்டிய இமேஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்தா 500 பிக்சல்ஸில் தான் வரும். இப்போ 2 இமேஜ் தான் வருது, தெரியுதா? ஸோ அதுக்கப்புறம் யூ கேன் கிவ் சம்திங் லைக் திஸ். இது வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து 700 பிக்சல்ஸ் இருந்தால் வர. ஸோ 2 போதும். இப்போ பார்த்தீங்கன்னா you will be having தெரியுதா? 1, இது 2. ஓகே, இது வந்து ஹைட்ல இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அண்ட் திஸ் தெரியுதா? இப்போ இந்த இமேஜ் வந்து லோட் ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்து இப்படி தான் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும் மல்டிபிள் இமேஜஸ் வந்து கொடுக்குறது. ஸோ இது வந்து என்ன, இது இப்போ எதுக்கு இது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இது வந்து ஃபால் பேக் இமேஜ். ஓகேங்களா? ஸோ ஃபால் பேக் இமேஜ்னா ஒன்றும் இல்லை. எக்ஸாம்பிளுக்கு இந்த 2 இமேஜ் வந்து லோட் ஆகலன்னு வச்சுக்கோங்களேன். சம் இதில் வந்து பிக்சர்ன்ற இது வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க சில இதில் வந்து, சில ப்ரௌசர்ஸில். ஸோ அப்போ வந்து ஒரு ஃபால் பேக் இமேஜ் வந்து கொடுக்கணும். கரெக்டாக? ஸோ அதுக்காக தான் we யூஸ் திஸ் இமேஜ். நார்மலாக இமேஜ் டேக் வச்சே கொடுத்துக்கலாம். ஸோ இன்கேஸ் இதில் வந்து இது வரல, இது கொடுக்கல அப்படின்னா இது வந்து லோட் ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இன்கேஸ் மீடியாலாம் கொடுக்கல அப்படின்னா வந்து, எதுக்கு மீடியா கொடுக்கல அப்படின்னா என்ன இமேஜஸ் வந்து லோட் ஆகும்னா டாப் டு பாட்டம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த இமேஜ், அப்புறம் செகண்ட் இமேஜ், அப்புறம் இந்த இமேஜ், இப்படி தான் ஆர்டர் வரும். ஓகேங்களா? சரி, ஓகே, இது வந்து மல்டிபிள் இமேஜஸ்க்கானது. ஸோ இதே மாதிரி எப்படி ஆடியோஸ் கொடுக்கணும், மல்டிபிள் ஆடியோஸ் எப்படி கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் தான். இட் இஸ் சப்போர்ட்டட் பை ஆடியோ வே. ஓகேங்களா? நம்ம இப்படி தரத்துக்கு பதிலாக ஆடியோக்குள்ள சோர்ஸாக தரத்துக்கு பதிலாக இது வந்து மாடர்ன் அப்ரோச். ஓகேங்களா? ஸோ ஓல்டர் அப்ரோச் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோர்ஸ்ன்னு சொல்லி போட்டுக்கணும். சோர்ஸ்குள்ள எஸ்ஆர்சியில் can give audio image. ஓகேவா? இப்போ எதுக்கு இங்கே மல்டிபிள் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடியோ எனக்கு இமேஜ் ஓகே, மல்டிபிள் இமேஜஸ் வரப்போகுது ஓகே சொல்லிட்டீங்க. இப்போ எதுக்கு ஆடியோவில் எனக்கு மல்டிபிள் ஆடியோஸு, ஒரு ஆடியோவே போதுமே அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. மல்டிபிள் ஆடியோஸ்லாம் கொடுப்போமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து எப்போ யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா வந்து ஃபால் பேக் ஆடியோ. எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் வந்து MP3 கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். சம்திங் ஐம் நாட் ஷூர் அபவுட் த சைஸஸ். மேபி சும்மா உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். MP3 கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இன்கேஸ் அது ஒரு ப்ரௌசர் வந்து அந்த MP3 வந்து எடுத்துக்க மாட்டேங்குதுன்னு வச்சுக்கலாம். அந்த MP3 வந்து சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது அப்படின்னா வந்து தே யூஸ் டு கிவ் சம் அதர் ஃபார்மேட்ஸ். ஸோ இது வந்து ஃபால் பேக் மாதிரி.
இந்த ஆடியோ வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணலை ப்ரௌசர் மூலிமா அப்படின்னா அடுத்த ஆடியோ வந்து லோட் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஆனால் வந்து இதில் முக்கியமானது என்னென்னா மேலே வந்து யூ ஹேவ் டு கிவ் கண்ட்ரோல்ஸ் டோட்டலாக ஓவராலாக. இப்போ பார்ப்போம்மா, கீழே பாருங்கள் ஒர்க் ஆகுது பார்த்தீங்களா? சரி, இதெல்லாம் ஒன்று தான் வருது, ஏன் 2 வரல அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து டாப் டு பாட்டம் தான். ஃபஸ்ட்டு எது வருதோ, எது ஃபஸ்ட் இருக்கோ அதுதான் லோட் ஆகும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து இன்கேஸ் இது லோட் ஆகலை அப்படின்னா அடுத்த விஷயங்கள் லோட் ஆகும். ஸோ இது ஃபால் பேக் மாதிரி தான். இது லோட் ஆகலைன்னா தான் இது லோட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அப்புறம் எனக்கு இன்கேஸ் ரெண்டுமே லோட் ஆகலை அப்படின்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்னா யூ கேன் கிவ் சம் டெக்ஸ்ட் ஆல்சோ. ஓகேங்களா? ஆடியோ இஸ் நாட் சப்போர்ட்டட் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இது எப்போ வரும்னா இது ரெண்டுமே வேலை செய்யலை அப்படின்னா. எக்ஸாம்பிளுக்கு சும்மா நான் சொல்கிறேன், இதையும் கட் பண்ணியிருக்கேன் தெரியுதா? இப்போ இது ஒர்க் ஆகுது. இப்போ நான் இதையுமே கட் பண்ணிடுறேன். மேபி ஆடியோவில் 2 இருக்கு கரெக்டாக. ஓகே, பட் ஆனால் ஃபால் பேக் யூஆர்எல் இதுதான் வரும். ஓகேங்களா? இது வந்து ஃபால் பேக் டெக்ஸ்ட்னு சொல்லுவாங்க பேசிக்காக. இது என்ன ஆகும்னா இன்கேஸ் ரெண்டுமே சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னா வந்து இந்த வீடியோ டேக்கே ஆடியோ டேக்கே சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னா இந்த ஆடியோ இந்த இது வந்து ஆல்டர் டெக்ஸ்ட் மாதிரி. ஓகேங்களா? பேசிக்காக ஆல்டர் டெக்ஸ்ட் மாதிரி நம்ம இமேஜஸில் வந்து ஆல்டர் டெக்ஸ்ட் மாதிரி இது வந்து ஆடியோஸ். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி தான் வீடியோக்கும் சேம். நீங்கள் ஒன்றும் இல்லை, கட் பண்ணிவிட்டு வீடியோ போஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் இந்த இடத்துல மட்டும் ஜஸ்ட் சேஞ்ச் இட் ஆஸ் வீடியோ. சேம் இஷ்யூ. ஓகேங்களா? ஸோ வீடியோவுக்கு மட்டும் வீடியோ லிங்க் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் தெரியுதா? ஸோ இதுதான் வந்து வீடியோஸ்க்கானது. ஸோ இப்படி தான் வந்து வி யூஸ் டு கிவ் மல்டிபிள் இது. ஓகேங்களா? ஸோ இது மோஸ்ட்டாக நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணாதீங்க, ஜஸ்ட்டு நான் உங்களுக்கு தெரிஞ்சுக்கட்டும் அப்படின்றதுக்காக தான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு இதை கமெண்ட் அவுட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? கமெண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கேன், பட் ஆனால் எடுக்கல. ஸோ நீங்கள் ரெஃபர் பண்ணுறதுக்கு கோட் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? சரி, வில் கோ இன்டு டுடேஸ் முக்கியமான விஷயம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் ஓகே, எனக்கு இமேஜ் போட தெரிஞ்சிருச்சு, டெக்ஸ்ட்டில் வந்து எனக்கு டெக்ஸ்ட் டைப் ஆஃப் கண்டென்ட்ஸ் வந்து போட தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் மெட்டா எலமெண்ட்ஸ்னால் என்னன்னு பார்ப்போம். ஸோ நம்ம ரோட் மேப் வழியாக போவோம். ஓகேங்களா? வில் கோ இன்டு மெட்டா எலமெண்ட்ஸ். ஓகேங்களா? மெட்டா எலமெண்ட்ஸ்னால் என்ன, அதுக்கப்புறம் சீமாட்டிக் எலமெண்ட்ஸ்னால் என்ன, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். பிகாஸ் நீங்கள் வந்து வெப் பேஜஸ் வந்து கோட் மட்டும் பண்ண போகிறதில்ல, நீங்கள் இப்போதைக்கு கோட் மட்டும் பண்ணுற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருப்பீங்க. பட் ஆனால் ரேங்க் பண்ணணும். கரெக்டாக ரேங்கிங்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டைப் பண்ணால் வருது இல்லை, லைக் கார்ஸ் இன் சென்னை அப்படின்னு போட்டிங்கன்னா, சீப் கார்ஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா தெரியுதா, ஆட்டோ ட்ரேடுன்னு சொல்லிட்டு ஒரு இது வருது. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமாக எப்படி வந்து வெப்சைட்ஸ் வந்து ரேங்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா டாப்பில் வந்து ரேங்க் ஆகுது. இதெல்லாம் எப்படி ரேங்க் ஆகுது? ஸோ எனக்கு வந்து தெரியுதா? ஸோ இப்போ வந்து வெப்சைட்ஸ் வந்து ரேங்க் ஆகுது. டைம்ஸ் ஆஃப் இந்தியா வந்து ரேங்க் ஆகுது டாப் 10 பேஸ்ட் தோசா இன் சென்னை. இப்போ தோசா வந்து இங்கே வந்து எப்படி ரேங்க் ஆகுது அப்படின்னா, எப்படி வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியா ரேங்க் பண்ணுறாங்க அப்படின்னா, தே யூஸ் டு டூ சம்திங் கால்ட் எஸ்சிஓ. ஓகேங்களா? சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் உங்கள் வெப் பேஜஸ்க்கு பண்ணால் மட்டும்தான் யூ கேன் ரேங்க் இன் கூகுள் சர்ச். ஓகேங்களா? ஸோ இது எப்படி நடக்கும்னு சொல்கிறேன், இன்டர்னலாக எப்படி நடக்குதுன்னு சொல்கிறேன். ஸோ பிஃபோர் சீயிங் மெட்டா டேக்ஸ். ஓகேங்களா? கூகுள் வந்து ஒரு பாட் வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஸ்க்ராரர்னு சொல்லுவாங்க, ஆர் எல்ஸ் ஸ்பைடர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா வந்து
கொஞ்சம் சின்னதாக வச்சுக்கலாம். ஓகேங்களா? இதுதான் நீங்கள் பண்ண வெப்பேஜ்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? இந்த வெப்பேஜில் வந்து நீங்கள் என்ன எழுதிருக்கீங்க, உங்களை பற்றி எழுதிருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? இது வந்து ஒரு சும்மா ஒரு கார் பேஸ்டாக பண்ண ஒரு வெப்பேஜ், கார் பிளாக் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? கார் பிளாக் பண்ண வெப்பேஜ். ஸோ என்ன பண்ணணும்னா நீங்கள் டைப் பண்ணிவிட்டு டிப்ளாய்லாம் பண்ணிடுவீங்க. கரெக்டாக? எக்ஸாம்பிளுக்கு இதை டிப்ளாய் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா வில் ஜஸ்ட் கீப் இட் லைக் www.carblog.com. ஓகேங்களா? ஸோ ஒரு நிமிஷம், மேக் இட் சம்திங் பிக். ஓகேவா? ஸோ இது வந்து என்ன பிளாக் எழுதிருக்கீங்கன்னா வில் கீப் இட் லைக் டாப் 10 cars. ஓகேங்களா? இன் சென்னை. இதுதான் நீங்கள் எழுதின பிளாகு. ஓகேங்களா? ஒரு வெப்பேஜில் ஒரு பிளாக் எழுதிருக்கீங்க. இது நீங்கள் பப்ளிஷ் பண்ண இடம் வந்து www.castblog.com/top cars சென்னை. இப்படி போட்டிங்க அப்படின்னா வந்து உங்களோட வெப்பேஜ் வந்து வரும். ஓகேங்களா? இதுதான் நீங்கள் பண்ணியிருக்க இப்போ பேசிக் செட்டப். நான் சொல்கிறேன் எக்ஸாம்பிளுக்கு. ஸோ தோசா கண்டென்ட் கொஞ்சம் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இது நீங்கள் காரை பற்றி எழுதுன பிளாக் கண்டென்ட் சும்மா நினச்சிக்கோங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ நான் இதை வந்து எப்படி ரேங்க் பண்ணணும், எனக்கு வந்து என்ன ரேங்க் ஆகணும், இட் சுட் பி ரேங்கிங் ஃபார் டாப் 10 கார்ஸ் இன் சென்னை. சும்மா போடுறேன். தெரியுதா? வேற ஏதோ வருது, வெப்சைட்ஸ் எல்லாம் வருது. ஆனால் வந்து எனக்கு வந்து என்ன ரேங்க் ஆகணும் அப்படின்னா வந்து ஐ ஹவ் டு ரேங்க் திஸ் பேஜ் லைக் www.castblog.com அப்படின்றது வந்து ரேங்க் ஆகணும். என்னத்துக்கு ரேங்க் ஆகணும்? when you do a web search for top 10 cars in சென்னை. இதை எப்படி நான் அச்சீவ் பண்ணுறது அப்படின்றது நீங்கள் இன்னைக்கு உங்களுக்கு தேவையான கீவேர்டு வந்து கீவேர்டையும் நான் இங்கே போட்டுறேன். கீவேர்டு. ஓகேங்களா? ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இது வந்து பேசிக் நாலேஜ் ஆஃப் எஸ்இஓ. ஓகேங்களா? இதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் இருக்கு, அதை பற்றிலாம் நம்ம வந்து இது பண்ண போகல. பட் பேசிக்காக நீங்கள் இந்த அளவுக்கு பண்ணீங்கன்னா இந்த அளவுக்கு ரேங்க் பண்ண முடியாது. பட் ஆனால் எப்படி இந்த அளவுக்கு ரேங்க் பண்ணுறாங்க அப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இதான் கீவேர்டு. ஓகேங்களா? ஸோ இந்த கீவேர்டுக்கு எப்படி வந்து நீங்கள் பண்ணுற வெப்பேஜஸ்லாம் ரேங்க் பண்ணணும். ஓகேவா? எக்ஸாம்பிள். ஓகேவா? இது வெப்சைட் ஸ்லாஷ், இதுதான் வெப் பேஜ். ஓகேங்களா? ஓகே, இப்போ கண்டென்ட்டுக்கு வருவோம். இப்போ என்னன்னா இதெல்லாம் எப்படி பண்ணுறாங்கன்னா ரெண்டு விஷயம் மூலியமா பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து எப்படி இது நடக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க, அப்புறம் எப்படி பண்ணுறாங்கன்றத புரிஞ்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு கூகுள் பாட் என்ன பண்ணும் அப்படின்னா உங்கள் வெப்சைட்டை வந்து ஃபர்ஸ்ட் ஸ்க்ரால் பண்ணும். ஓகேங்களா? டாப் டு பாட்டம் நீங்கள் எழுதின கண்டென்ட்டை பற்றி. ஓகேங்களா? இங்கே தோசை கண்டென்ட் இருக்கு, அதனால சுத்தமாக ரேங்கே ஆகாது. பட் ஆனால் வந்து நீங்கள் ரிலேட்டிவ்லாம் ஃபர்ஸ்ட் எழுதிருக்கீங்களா, டாப் 10 கார்ஸை வந்து எப்படி எழுதிருக்கீங்கன்னு சொல்லிட்டு இதில் ஃபர்ஸ்ட் விஷயம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, இன்னைக்கு இதெல்லாம் கைடன்ஸ். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் H1 டேக்ல ஃபர்ஸ்ட் இதில் வந்து ஒரு H1 தான் இருக்கணும். ஓகேங்களா? மோஸ்ட்டாக வந்து ஒரு H1லேயே லிமிட் பண்ணிக்கோங்க, மீதி எல்லாமே ட்ரை டு கீப் இட் இன் ஆர்டர், கொர்னாலிக்கல் ஆர்டரில் இருக்கணும். அப்படின்னா வந்து இப்போ வந்து ஒரு H1 யூஸ் பண்ணிங்கன்னா அடுத்து வந்து லைக் H2 ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணிட்டு அப்புறம் H1 அப்புறம் H3 அந்த மாதிரி போகக்கூடாது. H1 ஆரம்பிச்சு அப்புறம் H2 அப்புறம் H3 H1 இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் சில செட் ஆஃப் ப்ராக்டிசஸ்லாம் ஃபாலோ பண்ணாதான் உங்களால் ரேங்க் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த டைட்டில் வந்து எக்ஸாக்டாக இருக்கணும். ஓகேங்களா? H1ல டாப் 10 கார்ஸ் இன் சென்னை அப்படின்றது இருக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட் விஷயம் நீங்கள் பண்ண வேண்டியது. ஓகேங்களா? ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். ஓகேங்களா? இதுதான் ஃபர்ஸ்ட் விஷயம். இதுக்கப்புறம் வெப்பேஜோட கண்டென்ட், நீங்கள் எப்படி வெப்பேஜோட கண்டென்ட் போடுவீங்க, இதை ஃபுல்லாக என்ன பண்ணீங்க, பேராகிராஃபில் போடுவீங்க. கரெக்டாக? இதை ஃபுல்லாக யூஸ் டு புட் இட் இன் பேராகிராஃப். இப்படி தான் வந்து போடுவீங்க. இதான் உங்கள் பிளாக். ஓகேங்களா? ஸோ இப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த கூகுள் பாட் வந்து ஃபஸ்ட்டு தேடும். ஃபஸ்ட்டு இந்த பிளாக் ரிலேட்டபிளாக இருக்கா, இது ஒரிஜினலான பிளாக்கா இல்லை சும்மா ஃபேக்காக எஸ்இஓ பண்ணுறதுக்காக பிளாக் எழுதியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி தேடும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்க்ரால் பண்ணிவிட்டு இந்த கண்டென்ட்டை ஃபுல்லாக ஸ்க்ரால் பண்ணிடும். அப்புறம் இந்த கீவேர்டு இருக்குல்ல டாப்பில் இருக்குது,
இதை வந்து ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சுக்கோம். ஓகேங்களா? ஆனாலும் உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா இந்த பாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி 20% ஆஃப் இன்ஃபர்மேஷன் வந்து இந்த ஸ்க்ரால் பண்ணுறதுலேருந்து கிடச்சிருக்கும். ஒன்லி 20%. ஓகேங்களா? அப்போ மீதி 80% நான் எப்படி இந்த பாட்டுக்கு நான் சொல்கிறது, எப்பா இந்த பாட்டில் நான் இதான் எழுதியிருக்கேன், இதான் நான் பிளாக் எழுதியிருக்கேன், எனக்கு இதுதான் ரேங்க் ஆகணும், இவ்வளோ தான் நான் கண்டென்ட் கொடுத்துருக்கேன், யூசர்ஸ் வந்து எனக்கு டாப் 10 கார்ஸ் இன் சென்னை பிளாக்னு சென்னைன்னு போட்டாங்கன்னா என்னோட பிளாக் வந்து ரேங்க் ஆகணும் அப்படின்னு எப்படி கூகுளுக்கு சொல்ல முடியும் அப்படின்னா 20% கண்டென்ட் மூலியமா சொல்லிட்டீங்க. ஆனால் மீதி உங்களுக்கு 80% எப்படி அப்படின்னா யூ ஹாவ் டு யூஸ் சம்திங் கால் மெட்டா எலமெண்ட்ஸ். மெட்டா எலமெண்ட்ஸ் வச்சு யூ கேன் டெல் அபவுட் அந்த பாட்டுக்கு சொல்லலாம். மீதி 80% வந்து ஃபர்ஸ்ட் இதை காப்பி பண்ணி பேச. மீதி 80% எப்படி பாட்டுக்கு சொல்ல முடியும்னா பாட்டோட புரியுற லாங்குவேஜ்ல சொல்லணும். ஓகேங்களா? ஸோ ஒன்று வந்து மெட்டா எலமெண்ட்ஸ், ஓகேவா? அடுத்து வந்து சீமேட்டிக்கல். ஓகேவா? இது ரெண்டும் இருந்தால் மட்டும்தான். இதை தவிர்த்து மீதி நிறைய விஷயங்கள் இருக்கு. எஸ்இஓ, ஆன் பேஜ் எஸ்இஓ, லைக் தேர் ஆர் லாட் ஆஃப் திங்ஸ், பேக் லிங்க்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. சும்மா அதர்ஸ்ன்னு போட்டுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ கீவேர்ட் ஸ்டஃபிங் இந்த மாதிரி எக்கச்சக்கமாக இருக்குது. இந்த லிஸ்ட் போய்கிட்டே இருக்கும் 80%க்கு. பட் பேசிக்காக உங்களுக்கு இது ரெண்டும் எவ்வளோ கவர் பண்ணும் அப்படின்னா இட் வில் ஜஸ்ட் கவர் சம்திங் அரௌண்ட் 30 to 40%. ஓகேங்களா? மேபி ஐ ஜஸ்ட் மேக் இட் அ கிளைம் டிஸ்க்ளைமர் வந்து இது பண்ணிடலாம். ஸோ இது ரெண்டு கம்பேர் பண்ணும்போது ஓகேங்களா? ஸோ இது ரெண்டை மட்டும் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ஒரு பாட்டுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ பற்றி சொல்லலாம்னா ஒரு 40% சொல்லிடலாம். ஓகேங்களா? மீதி 40% தான் அதர்ஸ். டிவைட் பண்ணுறேன். ஸோ அதர்ஸ் பற்றி நம்ம பேச போகிறோம், இப்போ பார்க்க போகிறது இல்லை. பட் ஆனால் லைக் இது பண்ணாலே உங்களுக்கு என்ன ஆகும்னா பேசிக்காக நீங்கள் வந்து எவ்வளோ வந்து இது பண்ணிடலாம். ஒரு 40 + 20 பார்த்தீங்கன்னா ஒரு 60% பாட்டுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும் நீங்கள் என்ன பற்றி கண்டென்ட் எழுதிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் வந்து இப்போ ஆனால் வந்து அப்பயுமே ரேங்க் ஆகிடுமா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஓகேங்களா? ரேங்க் ஆகாது. ஸோ இதெல்லாம் பண்ணாலும் ரேங்க் ஆகாது. அதர்ஸையும் நீங்கள் வந்து கொஞ்சம் பண்ணால் மட்டும்தான் ரேங்க் ஆகும். இந்த கீவேர்டெல்லாம் நீங்கள் வந்து இது பண்ணுற மாதிரி இருக்கும். பட் நிறைய விஷயங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஆனால் பேசிக்காக நான் வந்து ஒரு 60%க்கு இப்போ ஏம் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ 60%க்கு நம்ம ஏம் பண்ணலாம். அதுக்கு என்னெல்லாம் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு மெட்டா எலமெண்ட்ஸ்னா என்னன்னு பார்ப்போம். மெட்டா எலமெண்ட்ஸ்குள்ளே எப்படிலாம் எலமெண்ட்ஸ் கொடுக்குறதுன்னு பார்ப்போம். அப்புறம் சீமேட்டிக் எலமெண்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ இது ரெண்டையும் பண்ணிவிட்டு லைக் நம்ம கண்டென்ட்ஸ் எப்படி வந்து ஆர்டர் பண்ணணும் சில ரூல்ஸ்லாம் சொல்கிறேன். ஸோ இதை ரெண்டு பண்ணிங்கன்னா ஒரு 60% எஸ்இஓ பண்ணலாம் உங்கள் வெப் பேஜஸ்க்கு. நீங்கள் பண்ணுற வெப் பேஜஸ்க்கு பேசிக்காக 60% வெப் பேஜஸ் பண்ணலாம். சரி, நான் இந்த 40% பற்றி கொஞ்சம் இதெல்லாம் முடிச்சுட்டு வில் ஸ்பீக் அபவுட் 40%. ஓகேங்களா? ஓரளவுக்கு ஐ ஜஸ்ட் டெல் யூ. பிகாஸ் எல்லாமே கவர் பண்ண முடியாது 40%. ஸோ அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் ஐ ட்ரை டு கிவ் யூ அன் ஓவர் வியூ ஆஃப் தட் 40 ரிமைனிங் 40%. ஓகேங்களா? சரி, ஓகே. ஃபஸ்ட்டு நான் சொல்லிட்டேன். ஃபஸ்ட்டு பிரிக்கும் போதே இந்த HTML நான் இப்போ எப்படி வந்து டிவைட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we first divided it as a பாடி. வந்து நான் என்ன சொன்னேன், இதுக்குள்ளே தான் எல்லா டைப் ஆஃப் கண்டென்ட்டும் இருக்க போகுது அப்படின்னு சொன்னேன். கரெக்டாக? ஸோ அதான் வந்து பாடி. அதுக்கப்புறம் எட்டாக்குள்ளே என்ன இருக்க போகுது, கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா உங்கள் ஹெட்டிங் இருக்க போகுது. ஓகேங்களா? இதான் வந்து டேக்கு, இது வந்து பாடி டேக். அதே மாதிரி நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளாகவும் சொன்னேன். இந்த பாடி டேக்ல பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டென்ட்ஸ் இருக்கும். ஓகேங்களா? இந்த எல்லோ கலர் லைன் தெரியுதா, இந்த டேபோட எல்லோ கலர் லைனு. இதுக்கு கீழே இருக்கிறது ஃபுல்லாக வந்து எதுக்குள்ளே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் வில் கம் அண்டர் பாடி டேக். ஓகேங்களா? இந்த டேக்ல எது வரும்னா இந்த எல்லோ லைனுக்கு மேலே உள்ள கண்டென்ட்ஸ். ஸோ மேலே என்னெல்லாம் எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்பீங்க. ஸோ அதே மாதிரி நான் சொன்ன இந்த கூகுள் பாட் வந்து எப்படி ஸ்க்ரால் பண்ணணும்னு பார்த்துக்கோங்க நம்ம வெப் பேஜை. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இதே மாதிரி தான் உங்களுக்கு HTML எக்ஸிக்யூட் ஆகும். ஃபர்ஸ்ட் வந்து டாப் டு பாட்டம் தான் எக்ஸிக்யூட் ஆகும். டாப்பில் பார்த்தீங்கன்னா இந்த இது இருக்குல்ல, டாக் டைப் இருக்குல்ல, இந்த லைன் எக்ஸிக்யூட் ஆகும். அப்புறம் இந்த இது லைன் எக்ஸிக்யூட் ஆகும். அப்புறம் டேக் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ உங்கள் பாட் ஸ்க்ரோல் பண்ணாலும் சரி, உங்கள் HTML எக்ஸிக்யூட் ஆகும், இப்படி தான் எக்ஸிக்யூட் ஆகும்னு சொல்லிட்டேன். ஸோ அப்போ ஹெட்டிங்கில் வந்து என்னன்னா நம்மளுக்கு வெப் பேஜை பற்றி எவ்வளோ சொல்ல முடியுமோ அவ்வளோக்கு அவளுக்கு சொல்லணும். யூசிங் சம் டேக்ஸ் கால் மெட்டா டேக்ஸ். மெட்டா டேக்ஸை யூஸ் பண்ணி மட்டும்தான் நம்மளால டேக்ல வந்து சொல்ல முடியும். என்னத்தை சொல்லணும், நம்ம வெப் பேஜை பற்றி சொல்லணும். யாருக்கு சொல்லணும், கூகுள் பாட்டுக்கு வந்து சொல்லணும். அப்போ தான் நம்ம எல்லாம் என்ன பண்ண முடியும், வெப் பேஜை வந்து ரேங்க் பண்ண முடியும், வெப்சைட்டை வந்து ரேங்க் பண்ண முடியும் நம்ம கூகுளில். சரி, ஓகே. வில் சி சம் பேசிக் டேக்ஸ், மெட்டா டேக்ஸ் பற்றி சில மெட்டா டேக்ஸ் பற்றி பார்க்கலாம். ப்ரோ
ஓ H1 டேக் ஹெட்டுக்குள்ள டேக்குள்ள கொடுத்தா என்ன ப்ரோ? ஓகே, நான் இங்கே சொல்லிட்டேன், இங்கே வந்து நான் கண்டென்ட் பேஸ்டாக மட்டும்தான் இருக்கணும்னு சொல்கிறேன். கரெக்டாக கண்டென்ட் எல்லாமே இங்கே தான் எழுத போகிறீங்க. இங்கே வந்து யூ கேன் ரைட் திஸ். இங்கே நீங்கள் எழுதினாலும் அந்த கண்டென்ட் வராது. ஏன் வராது? ஏன்னா பாடிக்குள்ளே போடுறது மட்டும்தான் வெப் பேஜில் வரும். கரெக்டாக ஹெட்டிங்கில் வரதெல்லாம் எங்கே இருக்கும்? ஹெட் டேக்கில் இருக்கிறதெல்லாம் இந்த எல்லோ லைன், இந்த இது இருக்குல்ல, இதுக்கு மேலே இருக்கும். புரியுது இல்லை? இப்போ இங்கே போட்டாலும் நமக்கு புரியுது. யூஸே இல்லை. அது போட்டாலும் பாடிக்குள்ள வைக்கிற மாதிரி தான் பிரிண்ட் ஆகுங்களா? இல்லை, இப்போ நான் உங்களுக்கு இன்ஸ்பெக்ட் பண்ணி காட்டுறேன். இல்ல அது வெப் பேஜ்ல பாடிக்குள்ள பண்ண மாதிரி வந்திருக்குல்ல ப்ரோ. ஓகே, இப்போ பாருங்க, தெரியுதா? தெரியுது ப்ரோ. லைக் நான் சொல்கிறேன், இங்கே போட்டாலுமே நம்மளுக்கு யூஸ் இல்லைன்னு சொல்கிறேன். புரியுதுங்களா? இங்கே போட்டால் நம்மளுக்கு யூஸ் இல்லை. இங்கே வந்து நம்ம போடக்கூடாது. ஃபர்ஸ்ட் விஷயம் போடக்கூடாது. இங்கே போடுறதுனால யூஸ் இல்லை. நான் என்ன சொல்லியிருக்கேன், எல்லா கண்டென்ட்டுமே பாடிக்குள்ளே மட்டும்தான் இருக்கும். இட் ஷுட் பி இன்சைட் பாடி. போட்டாலும் பாடிக்குள்ளே தான் வரும். நீங்கள் போட்டாலும் அதான் ப்ரோ, அப்படியே தெரியாமல் போட்டாலும் பாடிக்குள்ள இருக்கிற மாதிரி தான் எடுத்துக்கும். அதானே? ஆமாம் ஆமாம், அந்த டவுட். ஓகே. அது அப்புறம் வந்து இப்போ வந்து நம்ம மெட்டா டேக்ஸ் பற்றி பார்க்கணும். கரெக்டாக? ஓகே, ஃபஸ்ட்டு வந்து என்ன மெட்டா டேக் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு மெட்டா டேக் நான் சொல்கிறேன். எல்லா மெட்டா டேக்கும் எப்படி இருக்கும்னு ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்சர் பார்த்துடலாம், சின்டாக்ஸ் பார்த்துடலாம். நீங்கள் இதை ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியமே இல்லை. ஓகேங்களா? மெட்டா டேக் எப்படி பிரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் வில் பி ஃபஸ்ட்டு விஷயம் வந்து நேம்னு ஒரு ஆட்ரிபியூட் எடுத்துக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டென்ட்ன்ற ஒரு ஆட்ரிபியூட் எடுத்துக்கும். ஓகேங்களா? ஸோ நேம் வந்து நான் என்ன சொல்கிறேன், நேம் என்ன எடுத்துக்கும், கண்டென்ட் என்ன எடுத்துக்கணும். ஓகேங்களா? எல்லா மெட்டா டேக் இஸ் அண்ட் செல்ஃப் க்ளோசிங் டேக். ஓகேங்களா? ஸோ எல்லா மெட்டா டேக் இஸ் அண்ட் செல்ஃப் க்ளோசிங் டேக் இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? இதுக்குள்ளே நம்ம கொடுக்க போகிற ரெண்டு ஆட்ரிபியூட் என்னன்னா, நேம் ஒன்று, கண்டென்ட் ஒன்று. ஓகேங்களா? சரி, ஒரு மெட்டா டேக் போடுவோமா? ஃபஸ்ட்டு மெட்டா டேக், ஃபஸ்ட்டு ஆட்ரிபியூட் என்ன சொன்ன, நேம். நேமில் வந்து யூ கேன் கிவ் சம்திங் லைக் டிஸ்கிரிப்ஷன். ஆனா என்ன நேம் வேணா கொடுக்கலாமாண்ணா? நேமில் வந்து நான் சொல்கிறேன், இதெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகேங்களா? ஸோ நேமில் வந்து எல்லாமே கொடுக்க முடியாது நம்மளால. ஸோ டிஸ்கிரிப்ஷன் என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன். லைக் சில ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ நம்ம swiggy.com எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ வில் நாட் புட் இட் ஹியர். ஓகே, யூஸ் புட் KFC. இப்போ நான் KFC வெப்சைட் போட்டிருக்கேன். ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்களா ஒரு டிஸ்கிரிப்ஷன் வருது பார்த்தீங்களா? இது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சர்டன் கண்டென்ட்ஸ் வருது. கரெக்டாக? இது எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூசிங் திஸ் டேக், இந்த மெட்டா டேக்ல நேம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்கிரிப்ஷன் போட்டுட்டு கண்டென்ட்ல வந்து நீங்கள் என்ன கண்டென்ட் எழுதுறீங்களோ அந்த கண்டென்ட் தான். பார்த்தீங்களா? ஓகே, ஸோ இந்த கண்டென்ட் வந்து இதுக்குள்ளே இருக்கும். ஸோ என்ன ஆகும்னா, நம்ம வெப்பேஜ் ரேங்க் ஆகும் போது என்ன ஆகும்னா, நம்ம வந்து பாட்டுக்கு சொல்கிறோம், இதுதான் வந்து நான் கண்டென்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன், இந்த கண்டென்ட் தான் வந்து எனக்கு வேணும். இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ இதுவாக எழுதியிருக்காங்கன்னு பார்த்தீங்களா? கிளிக் டு see the latest KFC menu and offers today அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. ஸோ நம்ம என்ன வேர்டுக்கு ரேங்க் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த கீவேர்டை வந்து நம்ம இங்கே போடணும். எக்ஸாம்பிளுக்கு அவங்களுக்கு எதுவுமே வந்து போட்டுறேன். இது தெரியுதா? இங்கே வந்து 3 விஷயம் இருக்குது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு விஷயம் என்னன்னு சொல்லிடுறேன். மொத்தம் 3 விஷயம் இருக்கு. இப்போ டவுன், பாட்டம் டு டவுன் அப்ரோச் போகலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து டிஸ்கிரிப்ஷன். புரியுதா? இந்த டிஸ்கிரிப்ஷன் எப்படி தரணும்? யூசிங் திஸ் மெட்டா டேக். ஓகேங்களா? இங்கே பாருங்க, இந்த மெட்டா டேக் யூஸ் பண்ணி தரோம். ஓகேங்களா? ஸோ இந்த மெட்டா டேக்கை யூஸ் பண்ணி தான் தராங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து எல்லா வெப்பேஜுக்குமே. ஸோ இது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இது அவங்களோட H1 டேக். ஓகேங்களா? ஸோ பேசிக்காக அவங்க இதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா போயிட்டேன். ஜஸ்ட் இன்ஸ்பெக்ட் அண்ட் ஷோ யூ ஸோ தட் அவங்களுக்கு இன்னும் நிறையா புரியும். பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு இதுலேயும் காட்டுறேன். மெட்டா மெட்டா there will be something called description நிச்சயமா. இங்கே பாருங்க, இங்கே இருக்கு பார்த்தீங்களா, ஒரு டேக் ஆட் பண்ணியிருக்காங்க தெரியுதா? மெட்டா நேம் டிஸ்கிரிப்ஷன் இஸ் ஈக்குவல் டு கண்டென்ட் சொல்லி போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ இப்படி தான் வந்து கூகுளுக்கு சொல்கிறாங்க அந்த இடத்துல. ஓகேங்களா? சரி, ஐ ஆல்சோ டெல் யூ. இதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்களா, இந்த இடத்துல ஒன்று தெரியுது பார்த்தீங்களா, இந்த இடத்துல டாப்பில் இந்த KFC இதுன்னு சொல்லிட்டு இதுதானே நம்மளுக்கு இங்கே வந்துச்சு. இந்த இடத்துல சொல்கிறேன், இந்த இடத்துல என்ன அப்படின்னா டைட்டில் டேக். ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன டைட்டில் கொடுக்குறோமோ அதான் இங்கே வரும். சரிதா? ஸோ பேசிக்காக இந்த டைட்டில் இல்லை அப்படின்னா, இன்கேஸ் நீங்கள் டைட்டில் டேக்கை கொடுக்கல அப்படின்னா வந்து இட் வில் டேக் டிஃபால்ட்டாக என்ன எடுத்துக்கணும், இட் வில் டேக் த H1 டேக். ஓகேங்களா? நீங்கள் H1 வெப்சைட்டில் என்ன கொடுத்துருக்கீங்களோ அந்த H1 வந்து இங்கே எடுத்துக்கணும். ஓகேங்களா? இன்கேஸ் நீங்கள் கொடுக்கலன்னா, டைட்டில் கொடுக்கலன்னா. ஸோ இது வந்து ஓகே நாட் யூஸ் திஸ். ஸோ எப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ நம்ம என்ன கொடுத்துருக்கோம், டைட்டில் கொடுத்துருக்கோம். ஸோ பேசிக்காக அங்கே என்ன டைட்டில் கொடுத்துருக்காங்க, KFCன்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? ஸோ ஓகே, ஜஸ்ட் ஷோ யூ திஸ். ஓகேவா? இதுதான் வந்து இப்படி வந்து ஒரு வெப்பேஜில் வந்து லைக் ஒரு SEO வந்து பேசிக்காக நீங்கள் பண்ணணும்னா இந்த 2 டேக் யூஸ் பண்ணணும். மெட்டா டேக் வந்து யூஸ் பண்ணுவீங்க, அப்புறம் டைட்டில் டேக் யூஸ் பண்ணுவீங்க. ஓகே, இதை தவிர்த்து என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதை தவிர்த்து எப்படி இருக்குன்னா கீவேர்ட் பேஸ்டாக நான் சொன்னேன். கரெக்டாக? ஃபஸ்ட்டு வந்து இந்த பிளாகை நீங்கள் ரேங்க் பண்ணுறீங்க அப்படின்னா நான் என்ன கீவேர்டுக்கு ரேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன், டாப் 10 கார்ஸ் இன் சென்னை அப்படின்னு டைப் பண்ணாங்கன்னா வரணும்னு நினைக்கிறேன். நம்ம என்ன டைப் பண்ணோம் ஆக்சுவலாக, என்ன கீவேர்ட் நம்ம டைப் பண்ணோம், KFC சென்னைன்னு சொல்லி டைப் பண்ணோம். அப்படின்னா இவங்க வெப்சைட் வந்து ரேங்க் ஆகுது இந்த கீவேர்டுக்கு. புரியுதுங்களா? இந்த கீவேர்டுக்கு ரேங்க் ஆகுது. ஸோ அதுமாதிரி நான் எப்படி கீவேர்ட்ஸ் வந்து எனக்கு இந்த கீவேர்டுக்கு எனக்கு இந்த வெப்பேஜை ரேங்க் பண்ணு அப்படின்னு எப்படி பாட்டுக்கு சொல்கிறது அப்படின்னா வந்து இட்ஸ் வெரி வெரி ஈஸி. நீங்கள் மெட்டா, ஓகேவா, ஃபஸ்ட்டு செல்ஃப் க்ளோசிங் டேக்காக போட்டுருங்க. 2 விஷயம் இருக்க போகுது. நேமில் வந்து நான் என்ன சொன்னேன், இந்த கீவேர்ட்ஸ். ஓகேவா? ஸ்மால். ஓகேவா? கீவேர்ட்ஸில் லைக் கண்டென்ட்டில் வந்து யூ கேன் புட் ஆல் தி கீவேர்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ நான் வந்து இன்கேஸ் KFC இன் சென்னை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது கீவேர்டுக்கு ரேங்க் பண்ணு அப்படின்னு சொல்லலாம். கமா கொடுத்துட்டு யூ கேன் ஜஸ்ட் புட் எனக்கு வந்து KFC லைக் ஏதாவது ஒன்று போட்டுக்கலாம். ஓகேங்களா? KFCன்ற போட்டால் எனக்கு வரணும். அதேமாதிரி எனக்கு KFC இன் தமிழ்நாடு அப்படின்னு போட்டால் வரணும். இல்லை KFC நியர் மீன் போட்டால் வரணும். இந்த மாதிரி நிறைய இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதேமாதிரி ரெண்டுத்துக்கும் என்னோட சஜஷன் என்ன அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இட் ஷுட் நாட் பி மோர் தேன் 250 வேர்ட்ஸ். ஓகேங்களா? 250 வேர்ட்ஸுக்கு மேலே இருந்தால் என்ன ஆகும்னு நான் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், தெரியுதா? இங்கே வந்து கரெக்டாக எக்ஸாக்டாக 250 வேர்ட்ஸ்க்குள்ளே இருக்கிறதுனால தான் உங்களுக்கு இதுவாக இருக்குது. இதெல்லாம் இங்கெல்லாம் பாருங்களேன், டாட் 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 வந்துடுது. ஸோ 250 வேர்ட்ஸ்க்கு மேலே இருந்துச்சு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல டாட் டாட் வந்துடும். ஸோ அது தேவையில்லை. ஓகேங்களா? அதனால மினிமைஸ்டாக வச்சுக்கோங்க. அதேமாதிரி கீவேர்ட் ஸ்டஃபிங் பண்ணாதீங்க. இங்கே போயிட்டு எனக்கு ஒரு 200 கீவேர்டுக்கு ரேங்க் ஆகணும் வெப்சைட்டுன்னு நினச்சிட்டு இங்கே இருக்க எல்லா 200 கீவேர்டு எடுத்துச்சுன்னா பாட் உங்களை ரேங்கே பண்ணாது கடைசி வரைக்கும். ஓகேங்களா? ஸோ இட் ஷுட் பி மோர் ப்ரிசைஸ்டு டு 6 to 7 கீவேர்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ அதேமாதிரி எல்லா கீவேர்டுக்கும் நீங்கள் இங்கே போட்டிங்கன்னா உடனே ரேங்க் ஆகிடுமா அப்படின்னா ரேங்க் ஆகாது. அதுலேயும் சில விஷயங்கள்லாம் இருக்குது. கீவேர்ட்ஸ்லையும் இன்டெப்த்தாக பார்த்தீங்கன்னா உங்களால் எல்லா கீவேர்டுக்கும் ரேங்க் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு பைத்தான் கோர்ஸ் வந்து லான்ச் பண்ணுறீங்க ஒரு வெப்சைட்லனா, பெஸ்ட் பைத்தான் கோர்ஸ் இன் சென்னைன்னு போட்டால் உங்கள் வெப்சைட் ரேங்க் ஆகணும்னு பார்த்தீங்கன்னா ரேங்க் ஆகாது. நீங்கள் இங்கே போட்டாலுமே. ஓகேங்களா? நான் சும்மா காட்டுறேன். ஓகேங்களா? பெஸ்ட்டு பைத்தான் கோர்ஸ், பார்த்தீங்களா? இங்கே ஒரு இன்ஸ்டியூட் வந்து ரேங்க் ஆகுது. ஓகேங்களா? இவங்க வந்து என்னன்னு வராங்க பாருங்க, ஸ்பான்சர்ட்னு வராங்க. பார்த்தீங்களா? ஸ்பான்சர்ட்னு வராங்க.
இவங்களாம் இந்த கீவேர்டு வந்து ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க ஓகேங்களா. தேல் பி இன்பில்ட்டாக பார்த்தீங்கன்னா அந்த பெஸ்ட் பைத்தான் கோர்ஸ்ன்ற வேர்டோட கீவேர்டுக்கு வந்து தேல் பி யூசிங் சம் பெட்டிங் அல்காரிதம், அதை பற்றிலாம் நம்ம பேசல. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த கீவேர்டு வந்து வாங்கி வச்சிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க ஓகேங்களா. இந்த கீவேர்டுக்கு வந்து நான் ஸ்பான்சர் பண்ணுறதுக்கு வந்து தே யூஸ் டு டூ சம்திங். ஸோ அதை பற்றி நான் இப்போ சொல்லலை. பட் ஆனால் எல்லா கீவேர்டும் போட்டாலும் ரேங்க் ஆகாது ஓகேங்களா. சில கீவேர்ட்ஸ்க்கு மட்டும் தான் ரேங்க் ஆகும். ஸோ நம்ம ஒரு எஸ்இஓ பண்ணலாம். இப்போ ஒரு வெப்சைட்டுக்கு சிம்பிள் எஸ்இஓ வந்து ஒன்று பண்ணலாம் ஓகேங்களா. இப்போதைக்கு இது புரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா. கீவேர்டுன்னு போட்டால் எதுக்கு கீவேர்டு ஆட்ரிபியூட் வந்து யூஸ் ஆகுது மெட்டா டேக்ஸில் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு புரியணும். ஸோ எனக்கு இந்த கீவேர்ட்ஸ்க்குலாம் என் வெப்பேஜ் இந்த வெப்பேஜ் வந்து ரேங்க் பண்ணி நீ பாட்டுக்கு சொல்கிறதுக்கு நீங்கள் பாட்டுக்கு சொல்கிறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஸோ இதை தவிர்த்து என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா இதெல்லாம் சும்மா எக்ஸ்ட்ராவாக நீங்கள் சொல்லிக்கலாம் ஓகேங்களா. பாட்டுக்கு வந்து நீங்கள் சொல்லலாம் யார் வந்து வெப்சைட்டை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு நேம் ஆத்தர்னு போட்டுக்கலாம் ஓகேங்களா. நீங்கள் வந்து சும்மா நான் வந்து என் பேர் போட்டுக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து உங்கள் பேர் போட்டுக்கலாம் ஓகேங்களா. ஸோ நான் தான் வந்து பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு. இது எந்த யூஸும் இல்லை, பட் ஆனால் சும்மா வந்து யூ கேன் புட் ஓகேங்களா. ஸோ இது வந்து பேசிக்கான இது ஓகேங்களா. பேசிக்கான 3 மெட்டா டேக்ஸ் ஓகேங்களா. இதை தவிர்த்து 2 மெட்டா டேக் இருக்குது. அது நீங்கள் டிஃபால்ட்டாக க்ரியேட் பண்ணும் போதே வரும். ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓகே இன்னொன்று வந்து மெட்டா கேரக்டர் செட் வந்து UTF-8ன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா. இப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா என்னோட வெப்சைட் வந்து எல்லா வைட் ஆஃப் கேரக்டர்ஸ்க்கும் வந்து லைக் சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்கிறது தான் ஓகேங்களா. ஸோ பேசிக்காக என்னோட வெப்சைட் வந்து எல்லா டைப் ஆஃப் கேரக்டர்ஸும் வைடாக சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறது தான். உங்களுக்கு இங்கேயும் பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா. ஸோ அதுதான் வந்து இந்த இது வந்து டிஃபால்ட்டாக எல்லாத்துலேயும் இருக்கும் பாட்டுக்கு சொல்கிறதுக்காக. ஸோ இதை தவிர்த்து ஒன்று வியூ போர்ட் இருக்கும் ஓகேங்களா. வியூ போர்ட் பற்றி நான் சொல்கிறேன். ஸோ பேசிக்காக இந்த அளவுக்கு நீங்கள் பண்ணிங்கன்னா ஒரு பேசிக் எஸ்இஓ வந்து உங்களால் பண்ண முடியும் ஓகேங்களா. பேசிக் எஸ்இஓனா என்னன்னு சொல்கிறேன்னு நான் சொல்கிறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இப்படி வாங்கியிருக்கேன்னு வச்சுக்கோங்க ஓகேங்களா. இப்போ நம்ம ஒரு எஸ்இஓ பண்ணலாம். எஸ்இஓ ஃபுல் ஃபார்ம் என்னது? சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் ஓகேங்களா. ஸோ இப்போ இன்கேஸ் வந்து venkat.comனு சொல்லி வாங்கியிருக்கேன்னு வச்சுக்கோங்க ஓகேங்களா. இந்த venkat.comனு போட்டாலே டைப் பண்ணாலே எனக்கு ரேங்க் ஆகும். ஃபஸ்ட்டு பேசிக் எஸ்இஓனா என்னன்னு சொல்லிடுறேன். இப்போ நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், இதில் நிறைய டைப் ஆஃப் இது இருக்குது. ஸோ ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பேசிக்காக எனக்கு venkat.comனு போட்டாலே ரேங்க் ஆகும் ஓகேங்களா. ஸோ நான் கூகுளில் வந்து venkat.comனு போட்டால் எனக்கு ரேங்க் ஆகும் ஓகேங்களா. சம்திங் அந்த மாதிரி இல்லை. ஸோ ஆனால் பார்த்தீங்கன்னா venkat.comக்கு ரேங்க் ஆகும். நான் வாங்கின டொமைனுக்கு எனக்கு ஃபஸ்ட்டு ரேங்க் ஆகணும் அப்படின்னா நீங்கள் இதெல்லாம் பண்ணணும் ஓகேங்களா. இப்போ இன்கேஸ் நான் வெங்கட்டன் மட்டும் போடுறேன் அப்படின்னாலும் எனக்கு ரேங்க் ஆகும் ஓகேங்களா. இது ரெண்டுத்துக்குமே ரேங்க் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூ ஹவ் டு டூ எஸ்இஓஸ் ஓகேங்களா. இதில் மெட்டா டேக்ஸ் பார்த்துட்டோம். அடுத்து வந்து நான் சொன்ன சீமேட்டிக் எலமெண்ட்ஸ் என்னத்துல நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்றதையும் சொல்கிறேன். ஒரு நிமிஷம். ஓகே வில் சி சம் சீமேட்டிக் எலமெண்ட்ஸ் ஓகேங்களா. இப்போ என்ன பண்ணலாம்னா ஒரு இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்கள் வெப்சைட்டில் வந்து ஒரு செஷன் நீங்கள் கிரியேட் பண்ணும்போதும் பாட் வந்து லைக் ஈஸியாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் கண்டென்ட் இப்படியே நீங்கள் எழுதிட்டே போகிறீங்கன்னு வச்சுக்கலாம் ஓகேங்களா. ஒரு 50 லைன் எழுதிட்டு போகிறீங்க, ஒரு 10 பேராகிராஃப் டேக், ஒரு எந்த ஆர்டர் இல்லாமல் அப்படியே எழுதிட்டே போகிறீங்கன்னா பாட் வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படும் ஓகேங்களா. உங்களால் இந்த 20% ஆஃப் பாட்டுக்கு புரிஞ்சுக்க கண்டென்ட் வந்து புரிஞ்சுக்க முடியாது ஓகேங்களா. நீங்கள் இப்படியே கண்டென்ட் எழுதிக்கிட்டே போனால் மேலே H1 பேராகிராஃப் பட்டன் ஹெட்டிங் அப்படின்னு போட்டு நீங்கள் இது பண்ணீங்கன்னா பாட் எப்படி புரிஞ்சுக்கும், டாப்லேருந்து பாட்டம் ஸ்க்ரோல் பண்ணும்போது என்ன கண்டென்ட் எழுதியிருக்கானே புரியலப்பா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கும். ஸோ பாட்டுக்கு ஈஸியாக புரிய வைக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா சீமேட்டிக் எலமெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். சீமேட்டிக் எலமெண்ட்ஸ்னு நான் சில சொல்கிறேன், அப்படியே அந்த ஆர்டர்லேயே சொல்கிறேன். இருக்க ஆர்டர்லேயே ஓகே. ஃபஸ்ட்டு மெயின் பார்க்கலாம். இந்த ஆர்டர்லேயே நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஓகேங்களா. ஃபஸ்ட்டு மெயின். இப்போ எக்ஸாம்பிளுக்கு என் வெப்பேஜில் வந்து ஒரு மெயினான கண்டென்ட் இருக்குது ஓகேங்களா. எனக்கு வந்து என்ன மெயினான கண்டென்ட்டு, இந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு தோசை கண்டென்ட் தான் மெயின் கரெக்டாக. ஸோ மேபி நான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஸோ காரியம் தோசையாக நம்ம மாற்றிடலாம். ஸோ மேபி தோசை கண்டென்ட் இருக்கிறதுனால
டாப் 10 தோசானே வச்சிடலாம். ஓகேங்களா? உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்கும் தோசை கார் மாற்றிக்கிட்டே இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ ஐ வில் பி சேஞ்சிங் கம்ப்ளீட்டாக இன்ட்டு தோசா. ஓகேவா? ஸோ டாப் 10 தோசா இன் சென்னைன்னு போட்டாங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு அந்த பிளாக் வந்து வரணும். ஓகேங்களா? இந்த பிளாக்ல நீங்கள் என்ன எழுதிருக்கீங்க? சும்மா ஒரு கண்டென்ட்டு, ஒரு 4-5 இமேஜ், என்னென்ன இடத்துலலாம் தோசை போடுறாங்க பெஸ்ட்டாக அப்படின்னு சொல்லிட்டு அந்த லொக்கேஷன்ஸ்லாம் நீங்கள் ஆட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த பிளாக்கு நம்ம எஸ்சிஏ பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ மெயினாக ஒரு 2 கண்டென்ட் இருக்கும். கரெக்டாக இதுதான் வந்து நீங்கள் பண்ணுற மெயினான கண்டென்ட் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா இதில் தான் நீங்கள் நிறைய கீவேர்ட்ஸ் வந்து போட்டிருக்கீங்க. தோசா 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 சொல்லுன்னு எல்லா இடத்துலையும் மென்ஷன் பண்ணியிருக்கீங்க. அப்போ பாட்டுக்கு வந்து இந்த முக்கியமாக வந்து பாட் ஸ்க்ரோல் பண்ணும்போது இந்த மெயின்ன்ற டேக் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே நம்ம வெப்பேஜில் வந்து இங்கே தான் வந்து இந்த யூசர் வந்து முக்கியமான விஷயத்தை வந்து வச்சிருக்காரு. ஸோ அப்போ இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான கண்டென்ட்டு அப்படின்னு சொல்லி பாட்டுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ அது மாதிரி ஈஸியாக தெரிஞ்சுக்க வைக்கிறதுக்கு தான் வேர் யூசிங் சீமேட்டிக் டேக்ஸ். ஓகேங்களா? இதில் ஃபர்ஸ்ட் வந்து மெயின். ஓகேங்களா? மெயினை வந்து திரும்பி யூஸ் பண்ணக்கூடாது. முக்கியமான இதுக்கு மட்டும் ஆஃப்டர் ரேப் முக்கியமான இதுக்கு. ஓகேங்களா? ஸோ இங்கே முக்கியமாக வந்து ஒரு இமேஜ் சும்மா ஒரு இமேஜ் வச்சுக்கலாம். ஆல்ரெடி இருக்க இமேஜ் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்து தோசை இமேஜ்னு நினச்சிக்கோங்க. ஓகேங்களா? தோசை இமேஜ் ஒரு கண்டென்ட்டு, முக்கியமாக லொக்கேஷன் ஒன்று தந்திருக்கீங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் கீப் சம் லொகேஷன். சொல்லுங்க அண்ணா. நீங்க மெட்டா டேக் சொல்லி கொடுக்கும்போது கேஎஃப்சி வச்சு எக்ஸாம்பிள் சொன்னீங்களா? ஆமாம். அதுல வந்து லைக் கண்டென்ட்டுக்கு வந்து நம்ம மெட்டா டேக் யூஸ் பண்றோம்ல, அதுல வந்து நம்ம டைட்டிலுக்கும் மெட்டா டேக் யூஸ் பண்ணுவோமாண்ணா? டைட்டில் வந்து ஒரு இது வந்து மெட்டா டேக் தான். லைக் இங்கே தானே கேட்குறீங்க. இதுக்கு டைட்டிலுக்கு வந்து கண்டென்ட் நேம் வந்து டைட்டில்னு போட்டு கண்டென்ட் போடணுமான்னு தானே மாதிரி கேட்குறீங்க. இல்லைண்ணா, இப்போ நம்ம சர்ச் பண்றோம்னா கேஎஃப்சி சர்ச் பண்ணோம்னா நீங்க அது பிக்சர் காமிச்சிங்களா? அந்த பிக்சர் ஒன்று சொல்லுங்கண்ணா. ஓகே சொல்லு. இதாண்ணா, லைக் அந்த கேஎஃப்சி ஆர்டர் அது மாதிரி வந்துருக்குல்லண்ணா. ஆமாம். ப்ளூ கலர்னா அதுக்கு வந்து அதை வந்து நம்ம எப்படி அதையும் நம்ம மெட்டா டேக் யூஸ் பண்ணி பண்ணலாமா, இல்ல இல்லை அது நார்மலா பாடிக்குள்ள நீங்கள் டைட்டில் போட்டாலே இது வந்துடும். டைட்டிலில் நம்ம இங்கே வந்து கேஎஃப்சி இப்படி வைக்கிறீங்கல்ல, கேஎஃப்சி ஆர்டர் சிக்கன் போட்டுருக்கோம். ஆர்டர் கேஎஃப்சி சிக்கன் இப்படி நீங்கள் எழுதுறீங்களே இந்த இடத்துல டைட்டிலில், இந்த டைட்டிலே அது எடுத்துக்கும் அந்த இடத்துல. ஓகேண்ணா. ஆனா இப்போ இது எல்லாமே வந்து நம்ம ஹெட்டிங் டேக்ல தான் பண்றோம்னா, பாடி டேக்ல இன்னும் போடலாம். மெட்டா டேக் எல்லாமே. ஆமா நான் சொன்னேன்ல, இங்க ஹெட்டிங்குள்ள என்ன இருக்கணும் அப்படின்னா நான் ரிலேட்டட் டு கண்டென்ட் தவிர்த்து மீதி எல்லாமே ஹெட்டிங்குள்ள தான் இருக்கும். புரியுதுங்களா? ஓகே. கண்டென்ட் எல்லாமே பாடிக்குள்ள இருக்கும். அதனால தான் நான் மெட்டா டேக் வந்து பாடிக்குள்ள போடல. பாடிக்குள்ள நம்ம கண்டென்ட் போடணும். அதனால ஓகேவா? சரி ஓகே. நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம்? இப்போ வந்து நம்ம வந்து ஃபுட்டுக்கு எழுதிட்டு இருந்தோம். கரெக்டா? ஓகே. இது வந்து அந்த பாட்டை வந்து ஈஸியாக தெரிஞ்சுக்க வைக்கும். ஓகேங்களா? மெயின்ன்றது ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்க வைக்கும். இங்கே தான் நம்ம முக்கியமான இது. ஸோ அதே மாதிரி கீவேர்ட் ஸ்டஃபிங்னு ஒன்று பண்ணுவாங்க. பிளாக்ல வந்து பெஸ்ட் தோசா இன் சென்னைன்றத பார்த்தீங்களா? 10 ரெஸ்டாரண்ட்ஸ் இன் சென்னை, இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் வந்து உள்ளே போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ வந்து அது ஸ்க்ரோல் பண்ணும் போது என்ன ஆகும்னா சில கீவேர்ட்ஸ் எல்லாம் அது நம்ம கண்டென்ட்லேருந்து எடுத்துப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்களா நம்ம வந்து ஒரு வார்த்தைக்கு 5 வாட்டி தோசைன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்களா? மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ தோசை மட்டும் 1 2 3 4 5 6 7 தடவை இருக்கு. கம்பல்சரியா வந்து பாட் வந்து தோசை கீயோட எடுத்துக்கும். ஓகேங்களா? இந்த பிளாக் வந்து தோசை பத்தி சொல்லியிருக்குன்னு சொல்லி கம்பல்சரியா வந்து தெரிஞ்சுக்கும். ஓகேங்களா? அடுத்து வந்து என்ன நம்ம முக்கியமா மென்ஷன் பண்ணியிருக்கோம்? சவுத் இந்தியன். ஓகேங்களா? இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாமே அது வந்து எது அதிகமாக ரிப்பீட்டடா யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத எடுத்துக்கும். இதுல இருந்து என்னென்ன கீவேர்ட்ஸ் எடுத்துக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன்ல உங்களால் எல்லா கீவேர்ட்ஸையும் வந்து இந்த இடத்துலையும் மென்ஷன் பண்ண முடியாது. இங்க வந்து ஒரு 6 கீவேர்டு தான் வந்து மென்ஷன் பண்ண முடியும். என் பிளாக் வந்து சரி ஓகே கேஎஃப்சி வச்சு நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ திரும்பி வந்து வில் சேஞ்ச். ஓகேவா? ஸோ இங்கே வந்து பெஸ்ட் தோசா இன் சென்னை, சும்மா இதை மாற்றிடுவோம் இப்போதைக்கு. பெஸ்ட் தோசா இன் சென்னை. ஓகேங்களா? ஸோ அப்புறம் எனக்கு தோசைன்ற கீவேர்டுக்கு இந்த பிளாக் ரேங்க் ஆகணும்னு வச்சுக்கலாமே.
தோசை நியர் மீ. இந்த மாதிரி ஒரு 5 கீவேர்ட்ஸ் தான் மேக்ஸிமம் இங்கே போட முடியும். 5லேருந்து 6 போடுங்க, அதுக்கு மேலே போட்டாலும் எடுத்துக்காது. ஸோ அது வந்து நம்ம கீவேர்ட் ஸ்டஃப் பண்ணுறோம்னு நினச்சிட்டு வந்து இது தப்பான கீவேர்ட் நினச்சிட்டு விட்டுரும், ஓகேங்களா, ரேங்கே பண்ணாது. ஸோ அதனால் மேக்ஸிமம் வந்து தே யூஸ் டு கீப் இட் மினிமலாக வச்சுப்பாங்க, ஒரு 6லேருந்து 7 கீவேர்ட்ஸ் மட்டும் இங்கே போடுற மாதிரி வச்சுப்பாங்க. ஸோ மீதி கீவேர்ட்லாம் நான் என்ன பண்ணுறது, எனக்கு வந்து ஒரு ஏன்னா ஒரு 5 கீவேர்டுக்கு மட்டும் சர்ச் பண்ண பிளாக் வந்தால் போதுமா, கிடையாது. நம்ம பிளாக் வந்து ஒரு 200 கீவேர்ட், லைக் ஒரு 50 கீவேர்ட்ஸ்க்கு வந்து வர மாதிரி இருக்கும். ஏன்னா பெஸ்ட் தோசை இன் சென்னை, பெஸ்ட் தோசை இன் தமிழ்நாடு, பெஸ்ட் தோசை இன் கர்நாடகா, பெஸ்ட் தோசா, பெஸ்ட் அப்படி அந்த மாதிரி வந்து அதுலேயே வந்து ஒரு 10-15 வேர்டுக்கு நம்மளுக்கு ரேங்க் ஆகும். நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, புரியுதா இல்லைன்னு தெரியல. இங்கே பெஸ்ட்டுன்னு போட்டு தோசான்னு டைப் பண்ணுறதுக்கு இங்கே சஜஷன்ஸில் வர எல்லாத்துக்கும் நம்ம ரேங்க் பண்ணணும், பார்த்தீங்களா. பெஸ்ட் தோசா நியர் மீ, பெஸ்ட் தோசா ஷாப் நியர் மீ, பெஸ்ட் தோசா இன் கோயம்புத்தூர், இந்த மாதிரி எல்லா கீவேர்டுக்கும் என் பிளாங்க் ரேங்க் ஆகணும்னா இங்கே என்ன பெஸ்ட் தோசா இன் சென்னை மட்டும் தான் ஆட் பண்ண முடியும். மீதியெல்லாம் நான் எங்கே ஆட் பண்ணுறது, என் பிளாக்ல தான் ஆட் பண்ணணும். ஸோ இங்கே நான் சென்னை போட்டுட்டேன் அப்படின்னா வந்து பிளாக்ல சென்னை இருக்குன்னா இங்கே மாற்றிடுவாங்க, பெஸ்ட் தோசா இன் தமிழ்நாடு. இந்த மாதிரி வந்து எல்லாத்தையும் மாற்றி இப்படி தான் வந்து கீவேர்ட் ஸ்டஃபிங் வந்து பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து நம்ம மெயின் டேக்குள்ள வந்து இது பண்ணணும். சாரி. ஸோ அடுத்து இருக்க டேக்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, அடுத்து ஆர்டிக்கல். ஆர்டிக்கல் வந்து பிளாக்ல மெயினாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ சில இதெல்லாம் வந்து பிளாக்ல வந்து திரும்பி 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 ரிப்பீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரே நிமிஷம் சொல்கிறேன், ஒரே ஒரு இப்போ இது வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம சில கண்டென்ட்ஸ்லாம் ஆர்டிக்கல் ரிப்பீட் பண்ணிட்டே இருக்க மாதிரி இருக்கும், ஓகேங்களா. ஒரு சர்டன் பீஸ் ஆஃப் ஒரு 3-4 லைன்ஸ் வந்து டூப்ளிகேட் பண்ற மாதிரி இருக்கும். நம்ம வந்து ஃபிளேக் பிளாக்னு சொல்லி பாட் வந்து ரெகக்னைஸ் பண்ணிடும். இன்கேஸ் வந்து திரும்பி திரும்பி நீங்க ஒரே லைன் வந்து திரும்பி திரும்பி எழுதி வச்சுக்கோங்க, இவன் ஒரிஜினலா கண்டென்ட்டே போடல, இவன் வந்து டம்மியா வந்து ஏதோ எழுதி வச்சிருக்கான், திரும்பி திரும்பி காப்பி பேஸ்ட் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு இதுவாயிடும். அப்போ வந்து என்ன ஆகும், உங்க பிளாகோட ரேட்டிங் வந்து கீழே போயிட்டு ஃபர்ஸ்ட் 3 பேஜ்ல வந்து இதே பண்ணாது. அதே மாதிரி எஸ்சிஓ எதுக்கு பண்ணணும்னு நீங்க கேட்பீங்க. நீங்களே ஒரு இது எடுத்துக்கோங்க. நீங்க வந்து ஒரு கிளைண்ட்டுக்கு பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பெஸ்ட் தோசை இன் சென்னை போடுறீங்க. ஃபர்ஸ்ட் மூணு வெப்சைட் தானே நீங்க பாப்பீங்க உங்க கண்ணில். நீங்க என்னைக்காவது நீங்க உங்க இதோட சொல்லுங்க, என்னைக்காவது நீங்க அடுத்த பேஜுக்கு போயிருக்கீங்களா? இங்க கீழே போயிருக்கீங்களா? இந்த சைட்ஸ்லாம் நீங்க என்னைக்கா போவீங்களா? இல்ல ஷோ மோர் ரிசல்ட் பட்டன் இது வரைக்கும் கிளிக் பண்ணிருக்கீங்களா உங்க லைஃப்ல? கிளிக்கே பண்ணிருக்க மாட்டீங்க. இன்கேஸ் கிளிக் பண்ணிருந்தீங்கன்னா அது வேற ஏதாவது ரீசனா இருக்கும், ஓகேங்களா. மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் 5 ரிசல்ட்ஸ், ஓகேங்களா, 1 2 3, அதை விட்டீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 5-6 ரிசல்ட்ஸ். இந்த அளவுக்கு தான் நீங்க ஸ்க்ரோல் பண்ணுவீங்க. அப்போ உங்க டாப் 7க்குள்ள நீங்க ரேங்க் பண்ணலன்னா உங்க வெப்சைட் வந்து யூசர்ஸ் கிட்ட எடுத்துட்டே போக முடியாது. நீங்க என்னதான் வெப்சைட் பண்ணாலுமே உங்க யூசரை வந்து ரீச் பண்ணவே வைக்க முடியாது. ஆடியன்ஸ் வந்து பார்க்க மாட்டாங்க உங்க வெப்சைட்டை. அப்போ நான் ஃபர்ஸ்ட் 7 இதுல வந்து கொண்டு வரணும், எஸ்இஓ பண்ணணும், டெஃபினட்டா எஸ்இஓ பண்ணணும். அதுக்காக தான் எஸ்இஓ பண்றோம். சரி, ஓகே. அந்த ஆர்டிகல் வந்து டூப்ளிகேட் கண்டென்ட்ஸ் இருக்கு அப்படின்னா ஆர்டிகல் டேக்ல வந்து ரேப் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்காக தான் ஆர்டிகல் டேக். அது வந்து புரிஞ்சுக்கும், ஓகே இதெல்லாம் வந்து முக்கியமான விஷயம், அதை வந்து ரிப்பீட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ரிப்பீட்டட் கண்டென்ட்ஸ், ஓகேங்களா. ஸோ இன்கேஸ் சும்மா சொல்றேன், ஓகேங்களா, இது வந்து இங்கேயே தேவைப்படுது, ஓகேங்களா. என் பிளாக்ல எண்ட்லயும் தேவைப்படுது இந்த கண்டென்ட். ஒரு ஓகேவா, இந்த கண்டென்ட் வந்து இங்க தேவைப்படுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த கண்டென்ட் வந்து எனக்கு நிறைய இடத்துல தேவைப்படுதுன்னு வச்சுக்கலாம், ஓகேங்களா. டாப்லயும் தேவைப்படுது, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டாப்லயும் தேவைப்படுது. ஏதோ காமன் லைன் இருக்கும்ல பிளாக்ஸ் நீங்க எழுதுறது எல்லாமே. ஸோ இந்த மாதிரி காமன் லைன்ஸ் வந்து இந்த மாதிரி போடுறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளாக் வந்து புரிஞ்சுக்கும். ஆர்டிகல் டேக்ல நீங்க ரேப் பண்ணிருந்தீங்கன்னா ஓகே இது வந்து டூப்ளிகேட் கண்டென்ட்ஸ், இது வந்து பிளாக் வந்து ஃபேக்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம ரேப் பண்ணணும். இது பேர் சீமேட்டிக் டேக்ஸ், ஓகேங்களா. ஓகே, அடுத்து வந்து பேசி அடுத்த டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா அடுத்து செஷன் டேக், ஓகேங்களா. எல்லா செஷன்ஸையும் நீங்க பிடிக்கணும். எக்ஸாம்பிளுக்கு இது ரொம்ப முக்கியமான டேக், ஓகேங்களா, செஷன் டேக். இது வந்து என்னது, ஒரு ஹெட்டர், கரெக்டா. ஸோ நான் சும்மா இங்கே ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறேன்.
ஸோ ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஓகே வந்துருச்சு. we reduce the size. இப்போ புரிஞ்சுக்கோங்க, இது வந்து பாத்தீங்கன்னா ஹெட்டர் கரெக்டா, இது ஃபுல்லா ஹெட்டர். இது வந்து பாத்தீங்கன்னா கண்டென்ட் கரெக்டா, மெயின் பாடி. இது எதுக்கு நான் வந்து சொல்றேன் அப்படின்னா, எதுக்கு இதை நான் சொல்லணும் பாட்டுக்கு அப்படின்னு நான் வந்து சொல்றேன். நிச்சயமா நான் பாட்டுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயமா சொல்லணும், 100% சொல்லணும். ஸோ இது வந்து ஹெட்டர். அடுத்து இது வந்து பாடி செஷன். சரி, எப்படி நான் பிரிக்கிறது இந்த மாதிரி தனித்தனியா அப்படின்னு சொல்லிட்டு, எக்ஸாம்பிளுக்கு இங்க ஃபுட்டர் இருக்குன்னு வச்சுக்கலாமே, ஃபுட்டரையோட ஸ்பீச் அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு நிமிஷம் கைஸ், மூவ் திஸ் கம்ப்ளீட்டா. வச்சுக்கலாம். ஸோ இதில் வந்து நான் எப்படி பிரிக்கிறது இந்த மாதிரி தனித்தனியா அப்படின்றது உங்களுக்கு தோணும். ஸோ இது எப்படி பிரிக்கணும்னா யூசிங் செஷன் டேக். ஓகேங்களா, இது வந்து ஒரு தனி செஷன் கரெக்டா. சம்திங் ஆடு, இங்கே வந்து நான் ஆட் போடுறேன் அப்படின்னா ஆட் செஷன். ஓகேவா, இது என்னது ஃபுட்டர். ஸோ எதுக்கு சொல்லணும், அப்போதான் வந்து பாட்டுக்கு தெரியும் முக்கியமான எது தேவையோ அதெல்லாம் மட்டும் பார்க்கலாம், தேவையில்லாத எதுக்கு ஸ்க்ரோல் பண்ணிட்டு. ஓகேங்களா, சாட் செஷன் நம்ம ஸ்க்ரோல் பண்ணுமா, தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி எப்படி பிரிக்கிறது அப்படின்னா யூசிங் சம் டேக் கால் செஷன் டேக். ஸோ ஒரு முக்கியமான உங்களுக்கு ஒரு டவுட் வரும், வாட் இஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் செஷன் அண்ட் டிவ். ஓகேங்களா, செஷன் வந்து ஒரு சீமேட்டிக் டேகு. ஓகேங்களா, எல்லா செஷன்ஸ்க்கும் நீங்கள் பிரிக்கிற மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இங்கே வந்து இங்கே தான் நீங்கள் பாடி எழுத போறீங்கன்னா அப்படின்னா வந்து லைக் மெயினான கண்டென்ட்ஸ். ஓகேவா, மெயின் கண்டென்ட் வந்து செஷன். இந்த மாதிரி ஒரு செஷனும் இங்கே பிரிக்கணும். இப்போ அடுத்து வந்து ஆட் செஷன் வருது அப்படின்னா ஆடுக்கான செஷன். இது வந்து இங்கே நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற பட்டன்ஸ் எல்லாமே போட்டுக்கலாம். ஜஸ்ட் ரேப் பண்ணணும், ஸோ தட் அதுக்கு தெரியும் இது வந்து ஒரு செஷன், இது வந்து ஒரு செஷன் அப்படின்னு சொல்லிட்டு. புரியுதுங்களா? ஸோ ஸ்க்ரோல் பண்ணும்போது அதுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ என்ன சொல்கிறேன்னா, இப்போ டாப் டு பாட்டம் ஸ்க்ரோல் பண்ணுமா, அதுக்கு புரியணும். ஓ இது வந்து ஹெட்டர், அப்போ ஹெட்டரில் என்னெல்லாம் இருக்கும், இதுதான் லோகோ, இதெல்லாம் தேவையான இது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். இதை நான் எப்படி பிடிக்கணும்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் இங்கே மெயினான பாடி. ஓகே இதுதான் ஒரு செஷன், அப்போ இதுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வரும். அடுத்து ஓகே இங்கே வந்து ஒரு தனி செஷன், ஓகே இங்கே வேறு ஏதோ வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரித்தா மட்டும்தான் அதுக்கு தெரியும். நீங்கள் ரேண்டமாக ஒரு வெப்பேஜ் ஃபுல்லாக லோட் பண்ணிவிட்டு அதுக்கு எப்படி புரிஞ்சிக்க முடியும் தானாக ஸ்க்ரோல் பண்ணும்போது, இல்லைல்ல. ஸோ பெட்டராக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் எவ்வளோ பெட்டராக உங்கள் வெப்சைட் வந்து பாட்டுக்கு சொல்கிறீங்களோ அவ்வளோ பெட்டராக வந்து பாட் வந்து உங்களை எஸ்இஓ பண்ணி ரேங்க் பண்ணும். ஓகேங்களா, அவ்வளோ சிம்பிள். ஓகேவா, சரி ஓகே. இப்போ நான் இது பண்ணிட்டேன், இந்த மாதிரி பிரிச்சுட்டேன். ஓகே, இப்போ நான் டிவ் போகிறதுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னா, டிவ் வந்து கண்டென்ட்ஸ் வந்து கண்டெய்னர் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா, டிவ் வந்து உங்கள் 4-5 HTML எலிமெண்ட்ஸ் குரூப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. ஸோ செஷன் வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. ஓகேவா, சரி ஓகே. ஃபுட்டரை வந்து நான் இப்படி தான் சொல்லணுமா செஷனாக சொல்லிட்டு கேட்பீங்க. ஸோ ஹெட்டர் ஃபுட்டருக்கு நம்மளுக்கு தனியாக டேக் இருக்குது. ஓகேங்களா, சரி இப்படி வந்து ஃபுட்டர் வந்து சொல்ல தேவையில்ல, யூ ஹேவ் சம் சீமேட்டிக் டேக்ஸ். ஸோ ஃபுட்டருக்கு வந்து ஃபுட்டர் டேக் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதுக்குள்ளே நீங்கள் ஃபுட்டர்னு சொல்லிக்கலாம். புரிஞ்சுதா? ஸோ இது வந்து ஹெட்டர், இது வந்து ஃபுட்டர்னு சொல்லலாம். ஸோ தட் இது வந்து இதுக்கு தெரியும், பாட்டுக்கு வந்து தெரியும். இப்போ கீழே ஸ்க்ரோல் பண்ணும்போது இது ஃபுட்டருக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது தெரியுதா? இப்போ இதே இந்த பிளாக் பார்த்தீங்கன்னா கீழே வர போயிட்டே இருக்கு. இது வந்து ஃபுட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணுறது தான் சீமேட்டிக் எலிமெண்ட்ஸில் ஃபுட்டர் டேக். ஸோ ஓகே, இதே மாதிரி ஹெட்டருக்குள்ள இன்னும் கொஞ்சம் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஹெட்டரை பற்றி நம்ம இன்னும் டெப்த்தாக பார்த்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு just take another screenshot for header.
இப்போ பாருங்க, ஹெட்ருக்குள்ள இதெல்லாம் இருக்கு ஓகேங்களா. ஆனா ஹெட்ருல முக்கியமா நீங்க என்ன சொல்லணும்னா இதுதான் ரவுட்ஸ் ஓகேங்களா. இது பேர் ரவுட்ஸ்னுவாங்க. இப்போ நம்ம வந்து இதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஹெச்ரஃப் கொடுத்து ஒரு ஆங்கர் டேக் போட்டு இதெல்லாம் ரேப் பண்ணி வச்சிருப்போம். ஸோ தட் இதை கிளிக் பண்ணும்போது ஒரு வெப்சைட்டுக்கு போற மாதிரி இருக்கும், ஒரு வேற ஒரு பேஜுக்கு போற மாதிரி இருக்கும். கரெக்டா. ஸோ இதெல்லாம் நீங்க சொல்லணும். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்பதான் நீங்க உங்க பிளாக்ல இருந்து யூசருக்கு வந்து எவ்வளவு ரீடைரக்ஷன்ஸ் பண்றீங்க, எவ்வளவு பிளாக் லிங்க்ஸ் கிரியேட் பண்ணி இந்த நிறைய விஷயங்கள் வந்து இதுக்குள்ள இன்டர் கனெக்டடா இருக்கு. ஸோ ஹெட்டர்ல இருக்கிறது நீங்க ஹைலைட் பண்ணணும். அதுக்காக தான் நம்ம பிரிக்கிறோம் ஓகேங்களா. இது வந்து ஒரு தனி விஷயம் அப்படின்னு சொல்லி பிரிக்கணும். அதே மாதிரி இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள் ஓகேங்களா. ஸோ இதுவுமே நீங்க தனியா பிரிக்கணும். இதை எப்படி நீங்க இந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணணும் அப்படின்னா வந்து யூசிங் சம் டேக். ஃபர்ஸ்ட் பாருங்க, நான் இங்க ஒரு 2-3 டேக்ஸ் கொடுத்துருக்கேன். இதுலயும் டவுட் வரும், நாவ்னு எதுக்கு தரணும், ஹெட்ரு எதுக்கு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு. நாவ் ஒன்று ஹெட்ரு ஒன்று தானேன்னு சொல்லி கேட்பீங்க. கிடையாது ஓகேங்களா. இட் இஸ் ஸோ டிஃப்ரெண்ட். ஸோ மொத்த இதையுமே நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கோங்க. மொத்தம் இதுமே இது மொத்தமா கம்ப்ளீட்டா இந்த லோகோ சைடு இந்த லிங்க் சைடு சேர்த்து பாத்தீங்கன்னா டிஸ்கால் இதை வந்து எதுல ரேப் பண்ணணும் அப்படின்னா ஹெட்டர்ல ரேப் பண்ணணும். அண்ட் இது இருக்கு தெரியுதுங்களா, இதெல்லாம் லிங்க் வச்சிருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து நீங்க வந்து நாவுக்குள்ள லிங்க் பண்ணணும், நாவுக்குள்ள வந்து ரேப் பண்ணணும். நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு காட்டிடுறேன் டக்குன்னு, ஸோ தட் உங்களுக்கு புரியும். ஸோ தட் பாட் வந்து தெரிஞ்சுக்கும் இங்கெல்லாம் லிங்க்ஸ் இருக்கு, கிளிக் பண்ணா வேற ஏதோ ஒரு ரீடைரக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா. ஸோ பாருங்க, ஓகே லெட் மீ கிரியேட் இட். ஸோ அதே ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் பண்ணிடலாமா. ஃபர்ஸ்ட் வந்து எல்லா ஹெட்டரும் வந்து ஹெட்டருக்குள்ள வந்து ரேப் பண்ணிடணும். ஸோ தட் நம்ம வந்து ரெண்டா பிரிச்சுக்கலாம் ஓகேங்களா. இங்க வந்து லோகோ இருக்க போகுதுன்ற மாதிரி ஓகேங்களா. அடுத்து வந்து இங்க சில எல்ஐஸ் இருக்க மாதிரி. உங்களுக்கு டவுட் இருக்கும், நாவுக்குள்ள ஹெட்ரு வருமா, ஹெட்டருக்குள்ள நாவ் வருமா, ரெண்டு ஒன்று தானே, ஹெட்ரு யூஸ் பண்ணா நாவ் யூஸ் பண்ணுமா அப்படின்ற மாதிரி நல்லா புரிஞ்சுக்கோங்க. டோட்டலா ஹெட்ரை வந்து ஹெட்டருக்குள்ள ரேப் பண்ணிக்கணும். இந்த நாவ் எப்போ வரும் அப்படின்னா, இப்போ இன்கேஸ் இங்க வந்து ஆப்பிள் பிளாக் வந்து நான் லிங்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஆப்பிள் பிளாக்கு அப்புறம் பனானா பிளாக் ஓகேங்களா. இந்த மாதிரி நான் 2 பேஜ்ல வந்து வேற வேற பிளாக் வந்து இங்க லிங்க் பண்ணியிருக்கேன் ஓகேவா. இப்போ அதான் கண்டென்ட். ஸோ அதே மாதிரி ஆர்டர் வந்து மாத்திரக்கூடாது. யூஎல்குள்ள எல்ஐ, எல்ஐக்குள்ள தான் ஏ ஆங்கர் டேக் ஓகேங்களா. ஸோ இங்க வந்து சும்மா ஹெச்எஃப் போட்டுக்கிறேன். சும்மா இப்போ வந்து index.html சும்மா வச்சுக்கலாம். ஸோ இது கிளிக் பண்ணா இங்க வந்து ஆப்பிள் பிளாக் போற மாதிரி /appleblog.html போற மாதிரி. அதே மாதிரி ஏ வந்து just keep it like href ஸ்லாஷ். சும்மா இது வந்து இப்போ நம்மகிட்ட பிளாக் இல்லை, அதனால சும்மா நான் index.html போட்டுக்கிறேன். இன்கேஸ் நீங்க இங்கேருந்து பனானா பிளாக் உண்மையிலே லிங்க் பண்ணிருக்கீங்க வச்சுக்கலாம். ஸோ பாட்டுக்கு நீங்க என்ன சொல்லணும்னா, என்கிட்ட வந்து தோசா பிளாக் மட்டும் இல்லை, என்கிட்ட அதர் கொஞ்சம் பிளாக்ஸும் இருக்கு, நான் அதையுமே இந்த இதுல வெப்பேஜ்ல வந்து சொல்லியிருக்கேன். யூசர்ஸ் வந்து என்னோட தோசா பிளாகை பார்த்தாங்கன்னா அவங்களால ஆப்பிள் பிளாக்கும் போக முடியும், பனானா பிளாக்கும் போக முடியும், இதுதான் அதோட லிங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாட்டுக்கு எப்படி சொல்லணும்னா, இதை ஃபுல்லா வந்து நீங்க நாவ் வந்து இது பண்ணிடணும். இது வந்து nav tag-குள்ள ரேங்க் பண்ணிடணும். சாரி, இந்த எல்ஐ ஃபுல்லா. ஸோ இப்போ என்ன பண்ணும் பாட் வந்து, இப்போ nav tag-குள்ள இது பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பாட் வந்து டாப் டு பாட்டம் ஸ்க்ரோல் பண்ணும்போது ஹெட்டர் ஓகே ஃபர்ஸ்ட் இது வந்து ஹெட்டர் இருக்கு அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கும். ஓகே இது ஹெட்டர். அதுக்கப்புறம் நீங்க nav போட்டிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ nav வந்து பார்ப்போம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்குள்ள அவன் என்னென்ன வச்சிருக்கான், ஓகே ஆப்பிள் பிளாக் ஒன்று வச்சிருக்கான் ஒரு லிங்க், அதுக்கப்புறம் பனானா பிளாக் ஒரு லிங்க் வச்சிருக்கலாம். ஓகே அப்போ யூசர்ஸ் வந்து பெஸ்ட் தோசா இன் சென்னைன்னு போட்டா மட்டும் இல்லாம அதுக்குள்ள வந்தா தே கேன் ஆல்சோ கோ டு பெஸ்ட் ஆப்பிள்ஸ் பிளாக், பெஸ்ட் பனானா பிளாக், அந்த மாதிரி கொஞ்சம் கோரிலேட் பண்ணி இருக்க கீவேர்ட்ஸ்க்குமே நம்ம வந்து இந்த பிளாக் வந்து சஜஸ்ட் பண்ணலாம். டாப் 1 பேஜஸ்ல இல்ல, பாட்டம் 10 பேஜஸ்ல ரேங்க் பண்றதுக்காக தான் லிங்க்ஸுமே அவங்க வந்து இது பண்ணுவாங்க, நாவல் வந்து ரேப் பண்ணுவாங்க ஓகேங்களா.
இதுதான் மோஸ்டா யூஸ் பண்ணக்கூடியது எல்லாமே. ஐ திங்க் ஸோ ஐ ஹவ் கவர்ட். nav heading article session footer. ஓகேங்களா, இதுதான் முக்கியமா சீமாட்டிக் டேக்ஸ். பேசிக்கா உங்களுக்கு டெஃபினிஷன் வைஸ் தான் சொல்லணும்னா சீமாட்டிக் டேக்ஸ்னா என்னன்னா பேசிக்கா உங்களுக்கு கண்டென்ட் வந்து ஸ்ட்ரக்சர் பண்றதுக்கு. ஓகேங்களா, இட் ஹெல்ப்ஸ் டு கிவ் யூ பெட்டர் எஸ்இஓ. பாட்டுக்கு வந்து இன்னும் பெட்டரா உங்க கண்டென்ட் வந்து நீங்க கொடுக்கறதுக்கு வந்து சீமாட்டிக் டேக்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். மெட்டா எலிமெண்ட்ஸ் எதுக்கு யூஸ் பண்றோம்? டு கிவ் ஆல் த கண்டென்ட். ஓகேங்களா, ஸோ 40% வந்து உங்க கண்டென்ட்டை ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துக்கும். ஸோ 20% வந்து உங்க கண்டென்ட் ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துக்கும். இன்னும் நீங்க அடிஷனல் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கொடுக்கணும்னா ப்ரௌசருக்கு சரி. ஓகேங்களா, இன்க்ளூடிங் ப்ரௌசர் ஃபார் யுவர் பாட் ரெண்டுத்துக்கும் நீங்க வந்து கண்டென்ட் கொடுக்கணும் அப்படின்னா என்ன நான் சொல்ல வரேன்னு தெரியணும் அப்படின்னா அந்த பாட்டுக்கு வந்து யூசிங் மெட்டா எலிமெண்ட்ஸ் இல்லை மெட்டா டேக்ஸை வச்சு தான் உங்களால் சொல்ல முடியும். ஓகேங்களா, சரி ஓகே. இன்னும் சில விஷயங்கள் சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். ஒரு 2 minutes ஐ ஜஸ்ட் கவர் ஆல் தோஸ் திங்ஸ். ஓகேங்களா, ரவுட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, தெரியுதா? டாப் தோசா இன் சென்னைன்னு இருக்குல்ல, அதே மாதிரி பாருங்க. இங்க பாத்தீங்களா எப்படி வச்சிருக்கானுங்க, ரவுட் வச்சிருக்காங்க பாத்தீங்களா? 10 பெஸ்ட் பிளேஸ் ஃபார் ஹேவிங் தோசா. இந்த மாதிரி வந்து கரெக்டா ரவுட் வச்சிருப்பாங்க. இதுலயும் கீவேர்டு வந்து ஸ்டஃப் பண்ணிருப்பானுங்க. ஓகேவா, ஸோ இப்படிதான் வந்து அவங்க ஒரு பிளாகி வந்து ரேங்க் பண்ண முடியும். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால ரவுட்ஸும் இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்டிங் டேக் இருக்கு தெரியுதுங்களா? ஹெட்டிங் அண்ட் டைட்டில் டேக்ஸும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஹெட்டிங் பார்த்தீங்களா கரெக்டாக வச்சிருக்காங்க. டாப் 10 பெஸ்ட் பிளே ஹேவிங் தோசான்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் பேக் போனாலும் சரி, ஸோ இந்த ஹெட்டிங்கும் டைட்டிலும் சேமாக இருக்குது இதில். ஓகேவா, பாருங்க 10 பெஸ்ட் பிளேஸ் டு ஹேவ் தோசா இன் சென்னை. அதே மாதிரி ஸோ அதனால ஹெட்டிங் டேக்ஸ், டைட்டில் டேக்ஸ், இந்த மெட்டா டிஸ்கிரிப்ஷன் இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, நான் எதுக்கு ஆல்டர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா இந்த ஆல்டர் டேக்குமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஏதாவது கீவேர்டு வந்து ஸ்டஃப் பண்ணியிருப்பாங்க. இமேஜில் நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு சொல்லி பாட்டுக்கு சொல்லணும் கரெக்டா. இப்போ பாருங்க, இதில் ஆக்சுவலாக ஆல்டர் இல்லை, பட் பிரச்சனை இல்லை. ஓகே, பட் ஆனால் ஆல்டர் கொடுக்கணும். ஆல்டர் கொடுத்தீங்கன்னா என்னன்னா பாட் ஸ்க்ரோல் பண்ணும்போது நீங்கள் ஆல்டரில் என்ன கொடுத்துருக்கீங்களா, ஓகே இப்போ தோசா இமேஜ் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா ஆல்டரில் வந்து தோசா இமேஜ் கொடுத்தீங்கன்னா ஓகே இங்கே வந்து கண்டென்ட் வந்து தோசா இமேஜ் வந்து கொடுத்துருக்காரு யூசர் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். அதுவுமே எஸ்இஓல வந்து உங்களுக்கு பெட்டராக ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் தான் முக்கியமான விஷயங்கள் மெட்டா டேக்ஸ் இது. ஓகே, ஷார்ட்டாக வந்து நான் இதை டிப்ளாய் பண்ணி காட்டிடுறேன் ஒரு 5 minutes கிட்ட பேஜஸ் எப்படி டிப்ளாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான டிப்ளாய்மெண்ட். ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு மெட்டா டேக்ஸு 3 மெட்டா டேக்ஸு. ஓகேங்களா, 3 மெட்டா டேக்ஸு இன்க்ளூடிங் டைட்டில் டேக். மொத்தம் 4 விஷயம் பார்த்தோம் ஹெட்டில். அப்புறம் சீமேட்டிக் டேக்ஸ், ஹெட்டர், nav, செஷன்ஸு, அப்புறம் ஃபுட்டர் டேக். ஓகேங்களா, அப்புறம் ஆர்டிகல் டேக் எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. பேசிக்காக ஒருத்தர் உங்களுக்கு வந்து சீமேட்டிக் டேக்ஸ்னா என்ன, எனக்கு ஏதாவது ஒரு 2-3 எக்ஸாம்பிள் சொல்லு, என்ன யூஸ் பண்ணீங்க, எதுக்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு சொல்ல தெரியும். அதுக்காக தான் ஐம் டெல்லிங் அபவுட் சீமேட்டிக் டேக்ஸ். ஓகேவா, சரி ஓகே. இன்னொன்று ஒரு முக்கியமான விஷயம், ஐ ஜஸ்ட் டெல் தட் ஆல்சோ. அது டிப்ளாய்மெண்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்கேஸ் நம்ம வெப்பேஜில் வந்து ஸ்பெஷல் கண்டென்ட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா, ஸ்பெஷல் கண்டென்ட்ஸ்னால் எக்ஸாம்பிளுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா இது தெரியுதுங்களா, சில காப்பிரைட்டான சிம்பிள்ஸு இந்த மாதிரி தெரியுதுங்களா, @காப்பிரைட்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஸ்பெஷல் கேரக்டர்ஸ்லாம் எப்படி வந்து தரணும் நம்ம வெப்பேஜில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர் இஸ் சம்திங் கால் HTML என்டிட்டிஸ். ஓகேங்களா, நீங்கள் எதாவது HTML என்டிட்டிஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்பாங்க. ஸோ ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் வந்து எக்ஸாம்பிளுக்கு இங்கே பாருங்கள், இதெல்லாம் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் தான். சிங்கிள், டபுள் கோட்ஸு இதெல்லாம் நான் கொடுத்து காட்டுறேன் பாருங்கள் சும்மா ஒரு பேராகிராஃபில். ஸோ ஃபுட்டரில் போட்டுக்கலாமா? ஃபுட்டரில் நான் சும்மா ஸோ இந்த மாதிரி போடணும் அப்படின்னா, இல்லைனா வந்து இந்த மாதிரி கோட்ஸு, டபுள் கோட்ஸு இதெல்லாம் வந்து நம்ம போடணும் அப்படின்னா வந்து வெப்பேஜில் அப்படின்னா யூ ஹேவ் டு யூஸ் HTML என்டிட்டிஸ். எப்படி HTML என்டிட்டிஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னா சிம்பிள் தான். இந்த காப்பிரைட்டுக்கு பார்த்தீங்களா எல்லா HTML என்டிட்டிஸையும் பார்த்தீங்கன்னா ஓப்பன் இந்த மாதிரி பெராந்திசிஸ், சாரி இது வந்து அண்டர்ஸ்கோரா, சாரி நாட் அண்டர்ஸ்கோர், இந்த மாதிரி ஒரு சிம்பிள். ஓகேங்களா, அண்டு சிம்பிள், அப்புறம் செமிகாலனில் தான் முடியும். ஓகேங்களா, இதுக்கு நடுவில் வந்து தேர் மேபி வேர்ட்ஸாகவும் இருக்கலாம், இல்லைனா வந்து நம்பர்ஸாகவும் இருக்கலாம். 2 வகையில் வந்து உங்களுக்கு என்டிட்டிஸ் வந்து கிடைக்கும். நீங்கள் எது யூஸ் பண்ணாலும் வேலை செய்யும். இதை காப்பி பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, நான் இங்கே பேஸ்ட் பண்ணி காட்டுறேன். வெப்பேஜில் போய் பார்ப்போம். தெரியுதுங்களா உங்களுக்கு அந்த சிம்பிள் வந்திருக்கு.
பேசிக்காக HTML என்டிட்டிஸ் என்ன பண்ணுங்கன்னா சில ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் டேரெக்டாக வந்து போட முடியாது. எக்ஸாம்பிளுக்கு கிரேட்டர் தேன் போட்ட எரர் அடிக்குது பாருங்களா. ஸோ ஸ்பெஷல் கேரக்டர்ஸ்லாம் நீங்கள் இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா வந்து யூ ஹேவ் டு யூஸ் HTML என்டிட்டிஸ், அவ்வளோதான். ஸோ அதுக்கான HTML என்டிட்டிஸ் டெக்ஸ்ட்லேயும் போடலாம். இது டெக்ஸ்ட் பேஸ்ட் HTML என்டிட்டிஸ். ஆனால் எது யூஸ் பண்ணாலும் பாருங்கள் அந்த அண்டர்ஸ்கோரு அந்த இதில் தான் முடியும், ஆரம்பிக்கிறது முடியாது. ஸோ நம்பர்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் நம்பர்ஸாகவும் போட்டாலும் வரும். சாரி வேறு எங்கே இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இது வந்து HTML என்டிட்டிஸ் பற்றி. நீங்கள் 2-3 என்டிட்டிஸ் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப இதுவாக தான் இருக்குங்களா. சரி, இதுதான் கம்ப்ளீட்டாக we seen everything in HTML. ஓகேங்களா. I think so I have covered everything the roadmap படி. ஸோ அசைன்மெண்ட்ஸை கம்ப்ளீட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக புரிஞ்சிடும். ஓகேங்களா. டேபிள்ஸ் மட்டும் ஓடில் இருக்குது, நான் வந்து சொல்கிறேன் உங்களுக்கு டேபிள்ஸ் எப்படி போடணும்னு சொல்லிட்டு. ஈஸியாக லைப்ரரிஸ் வச்சு 2-3 லைன்லேயே நீங்கள் டேபிள்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அதை வந்து காம்ப்ளெக்ஸாக பண்ணிக்க வேணாம். ஸோ அதை பற்றி நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, இந்த ஆர்டர்லேயே போங்க. ஓகேங்களா. எல்லாமே இந்த ஆர்டர் தான் அசைன்மெண்ட்டுமே இருக்கும். ஓகேங்களா. நேற்றுக்கு வந்து அசைன்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா யூ வில் பி யூசிங் லைக் நீங்கள் எல்லாமே யூஸ் பண்ணி பார்த்துட்டு இருப்பீங்க. போன அசைன்மெண்ட் பண்ணால் ஹெட்டிங் எப்படி கிரியேட் பண்ணுறது, பேராகிராஃப் எப்படி கிரியேட் பண்ணுறது, பட்டன் எப்படி கிரியேட் பண்ணுறது, ஆங்கர் டேக் எப்படி கிரியேட் பண்ணுறது, எல்லாமே நீங்கள் நேற்றுக்கு அசைன்மெண்ட்டில் பண்ணியிருப்பீங்க. இன்னைக்கு நான் ஒரு அசைன்மெண்ட் போடுறேன், இட் வில் டேக் ஒன்லி 20 minutes. ஓகேயா. ஒரு இமேஜ் டேக் ஓப்பன் பண்ணி ஒரு இமேஜ் போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது, நீங்களே சும்மா எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்க, சும்மா யோசிச்சு பாருங்க. மேக்ஸிமம் 5 minutes எடுக்குமா. இமேஜும் நானே கொடுத்துட்டேன், அதை நீங்கள் ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணி ஒரு ஃபோல்டர் ஓப்பன் பண்ணி அந்த இமேஜ் போட்டு ஒரு இமேஜ் டேக் ஓப்பன் பண்ணி போட்டால் போதும். அதேமாதிரி ஒரு ஆடியோ டேக், அப்புறம் ஒரு வீடியோ டேக், அவ்வளோதான். இதுதான் அசைன்மெண்ட். ஓகேங்களா. செகண்ட் அசைன்மெண்ட் இன்னைக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். ஜஸ்ட் ஒரு 10 minutes டைம் எடுத்து, இல்லை ஒரு 1/2 hour டைம் எடுத்து இதை மட்டும் பண்ணுங்க. ஸோ இது 2 புரிஞ்சிச்சுன்னா போதும், வெல் டன். ஓகேவா. 100% நீங்கள் வந்து மாஸ்டர் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம் HTML. ஓகேங்களா. ஸோ 90% மாஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா. ஸோ ஓகே, வில் ஜஸ்ட் புஷ் த கோட். ஓகேங்களா. கோட் புஷ் பண்ணிட்டு நான் GitHub பேஜஸ் எப்படி யூஸ் பண்ணுறேன்றது சொல்கிறேன். சொல்லுங்க. நான் அந்த சிமாட்டிக் டேக்ல வந்து ஹெட்டர் எப்படி யூஸ் பண்ணீங்க அதை மட்டும் சொல்றீங்களா? ஓகே. ஓகே, ஹெட்டர் டேக் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இங்கே எடுத்துருந்தேன் ஆக்சுவலாக ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை. இங்கே தெரியுதா, இந்த எதுக்கு வந்து நான் ஹெட்டரை வந்து சொல்லணும் அப்படின்னா, ஹெட்டரில் முக்கியமாக வந்தீங்கன்னா நீங்கள் வந்து இங்கே லிங்க்ஸ்லாம் கிரியேட் பண்ணியிருப்பீங்க கரெக்டாக. இதெல்லாம் அடுத்தடுத்த பேஜுக்கு போகக்கூடிய லிங்க்ஸ் கரெக்டாக. இப்போ நான் இங்கே ஆர்டரில் பார்த்தீங்கன்னா ஆஃபர்ஸை கிளிக் பண்ணனா ஆஃபர்ஸ் பேஜுக்கு வந்து போவோம் கரெக்டாக. ஸோ அது மாதிரி ஹெல்ப் பண்ணால் ஹெல்ப்புக்கு போவோம், இது பண்ணால் இதுக்கு போவோம். நீங்கள் அதே மாதிரி பிளாக்ல என்னெல்லாம் வச்சுருப்பீங்க, பிளாக்ல வந்து எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் அது உங்களோட வேறு பிளாகோட லிங்க்ஸ்லாம் கொடுத்துருப்பீங்க கரெக்டாக. இப்போ நம்ம வந்து இங்கே நம்ம எழுதுறது என்னது, தோசா பிளாக் கரெக்டாக. தோசா பிளாக்ல எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஆப்பிள் பிளாகு, பனானா பிளாக், இது மாதிரி நீங்கள் நிறைய எழுதிருக்கீங்க அப்படின்னா வந்து மீதி எல்லாத்தோட லிங்க்ஸ் இருக்கும். ஸோ பாட்டுக்கு வந்து தெரியணும். ஓகேங்களா. ஹெட்டரில் வந்து நான் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஹெட்டரில் வந்து இது லோகோ இருக்கும், என்னோட லோகோ, என்னோட டெக்ஸ்ட் இது இருக்குது. ப்ளஸ் வந்து நான் வந்து என்னோட இதெல்லாம் போட்டிருக்கேன், என்னோட இதெல்லாம் சொல்லி எதெல்லாம்னா அதை அடுத்த பிளாக்ஸோட லிங்க்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன். இந்த லிங்க்ஸுமே நான் ப்ரொவைட் பண்ணுறேன். என் பிளாகை வந்து பார்க்குறாங்க ஒருத்தர் அப்படின்னா வந்து எனக்கு வந்து நான் என்னெல்லாம் வேல்யூ ப்ரொவைட் பண்ணுறேன்னா, பெஸ்ட் தோசா இன் சென்னை வேல்யூவும் ப்ரொவைட் பண்ணுறேன். ப்ளஸ் வந்து பெஸ்ட் பனானா வந்து பெஸ்ட் டாப் 10 பனானாஸ், பெஸ்ட் டாப் ஆப்பிள்ஸ் அப்படின்ற அந்த பிளாகுமே நான் வந்து யூசர்ஸ்க்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டுக்கு தெரியணும். ஸோ தட் தோசாக்கு மட்டும் ரேங்க் பண்ணாமல் பிளாக் ஆப்பிள் வந்து ஆப்பிளுக்கும் பனானாக்குமே ரேங்க் பண்ணும் நம்ம வெப்சைட்ஸை. டாப்பில் இல்லை, அட்லீஸ்ட் பாட்டமில் அட்லீஸ்ட் டாப் 3 ரிசல்ட்ஸ், டாப் 10 பனானாஸ்ன்னு போட்டாங்கனாலும் ரேங்க் ஆகும். ஸோ அது எப்படி நான் பாட்டுக்கு சொல்லணும் அப்படின்னா, எப்படி நான் சொல்கிறது, நான் இந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி ஒரு அதர் பேஜஸ் லிங்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னு எப்படி சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் ஹெட்டரை வந்து சொல்லணும். அப்போ தான் ஹெட்டரை வந்து ஸ்டாப் பண்ணும். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு நீங்கள் ஹெட்டரை எப்படி சொல்லணும்னா, நீங்கள் ஒரு நாபார் கிரியேட் பண்ணுவீங்க கரெக்டாக. நம்ம நாபார்லாம் கிரியேட் பண்ணலாம், ரெஸ்பான்சிவ் நாபார்ஸ் அதெல்லாம் கிரியேட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் டோட்டல் நாபார், இதுதான் வந்து டோட்டல் நாபார் கரெக்டாக. ஸோ மேபி உங்களுக்கு இதுதான் கண்டெய்னரில் கூட போட்டுக்கிறேன். ஓகேவா. இதுதான் வந்து டோட்டல் நாபர். டோட்டல் லெட்டர். ஓகேங்களா. ஸோ இந்த டோட்டல் லெட்டர் நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஹெட்டரில் வந்து ரேப் பண்ணிக்கணும். ஓகேங்களா. ஹெட்டர் டேக் இது வந்து ஒரு சிமாட்டிக் டேக்.
ஸோ தட் பாட்டுக்கு தெரியும் நம்ம இதுதான் வந்து ஹெட்டர், இந்த பேஜில் வந்து இதான் ஹெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டுக்கே தெரிஞ்சிடும். ஹெட்டர்னா என்ன இருக்கு வந்து அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பார்ப்போம். ஓகே இது வந்து லோகோ. லோகோன்னு எப்படி நீங்கள் சொல்வீங்க அப்படின்னா இந்த லோகோக்கு வந்து இது இமேஜில் தான் போட்டிருப்பீங்க கரெக்டாக. இமேஜில் வந்து சாரி இமேஜ் வந்து செல்ஃப் க்ளோசிங் டேக். இங்கே வந்து என்ன போடுவீங்க, ஆல்டரில் வந்து நீங்கள் என்ன போடுவீங்க, இட் இஸ் அன் லோகோ இமேஜ் அப்படின்னு சொல்லி போடுவீங்க. ஸோ வந்து பாட்டுக்கு தெரிஞ்சிடும் இது வந்து லோகோ அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்மகிட்ட லோகோ இல்லை, ஸோ சும்மா வச்சுக்கிறேன். ஸோ எதுவும் இல்லை அப்படின்னா வந்து ஆஷ் போட்டு ஓகேங்களா. ஸோ வந்து இப்போ வந்து இதுதான் வந்து லோகோ இமேஜ்னு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சொல்லணும் கரெக்டாக. நான் என்ன சொல்லணும்னு சொன்ன முக்கியமாக மீதி என்னென்ன லிங்க்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்றது கரெக்டாக. எங்கெல்லாம் நீங்கள் ஹெச்எஃப் யூஸ் பண்ணி லிங்க் பண்ணியிருக்கீங்களோ அதெல்லாம் நீங்கள் சொல்லணும் கரெக்டாக. ஆப்பிள் பிளாக், பனானா பிளாக் சொல்கிறது வந்து எப்படி சொல்கிறதுனா நாவ்னு சொல்லி லிங்க் பண்ணணும். நாவ்ன்றதுக்குள்ள ரேப் பண்ணீங்க அப்படின்னா வந்து தெரிஞ்சிடும். ஓகே இது நாவ்ன்றது என்னன்னா லிங்க்ஸ், அதர் லிங்க்ஸ் எல்லாத்தையும் வந்து ட்ராக் பண்ணுறது. ஸோ இந்த லிங்க்ஸ் எல்லாம் இதுக்குள்ள இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ நாவன்ற ட்ராக்குள்ள ரேப் பண்ணிட்டீங்க. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணும்போது என்ன ஆகும்னா வந்து ஓகே இங்கே வந்து லிங்க் போட்டிருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அது பார்த்துக்கோங்களா. ஸோ இதான் நாவ் ஹெட்டர். அதேமாதிரி உங்களுக்கு டவுட் வரும் நாவுக்குள்ளே ஹெட்டர் வரணுமா ஹெட்டருக்குள்ளே நாவ் வரணுமான்னு. ஃபர்ஸ்ட் வந்து டாப் ப்ரியாரிட்டி வந்து ஹெட்டர் தான். ஹெட்டர் வந்து ஒரு வெப் பேஜில் வந்து நாவ் பார் ஆர் ஹெட்டர்னு சொல்லலாம் கரெக்டாக. இது வந்து நீங்கள் என்ன சொல்வீங்க அப்படின்னா ஒரு நாவ் பார்னு சொல்வீங்க, இல்லை ஹெட்டர்னு சொல்லுவாங்க சில பேர் ஓகேங்களா. ஸோ எதுனாலும் வந்து நீங்கள் எதுக்குள்ளே ரேப் பண்ணால் ஃபர்ஸ்ட் ஹெட்டருக்குள்ளே ரேப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் எங்கெல்லாம் லிங்க்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம் அதில் லிங்க்ஸ்குள்ள இருக்கும். ஓகேவா? டிவ் எதுக்கு ப்ரோ யூஸ் ஆகுது? புரியல புரியல. டிவ் டிவ்வா? ஓகே ஓகே ஓகே. டிவ் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு 4-5 எலமெண்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலாமே. டிவ் பேசிக்காக ஒரு கண்டெய்னர் மாதிரி ஓகேங்களா. இப்போ நான் வந்து இங்கே ஒரு பி டேக் போட்டிருக்கேன் ஓகேவா. கொஞ்சம் கண்டென்ட் போட்டுக்கிறேன். நான் டிவை பற்றி டெய்லி சொல்கிறேன் ஓகேங்களா. உங்களுக்கு இப்போதைக்கு சும்மா ஒரு ஐடியா மட்டும் உங்களுக்கு கொடுத்துறேன். நம்ம நாளையிலேருந்து சிஎஸ்எஸ் பார்க்கும்போது நான் டிவை பற்றி உங்களுக்கு இன்னும் டெப்த்தாக சொல்கிறேன் ஓகேங்களா. ஸோ இப்போ எனக்கு இந்த 4 வந்து குரூப் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஓகேங்களா. இட் மேபி ஒரு பேராகிராஃப் டேக், ஒரு HTML டேக், ஒரு H3 டேக் வச்சுக்கலாம் ஓகேங்களா. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நான் குரூப் பண்ணணும் அப்படின்னா எப்படி குரூப் பண்ணுறது அப்படின்னா ஒரு டிவ் ஓப்பன் பண்ணி இதை நீங்கள் குரூப் பண்ணிக்கலாம். பேசிக்காக இப்போ இதெல்லாம் குரூப் ஆயிடுச்சு, தனித்தனியாக இருந்தது கரெக்டாக. இப்போ இதெல்லாம் குரூப் ஆயிடுச்சு, இதெல்லாம் ஒன்றா இருக்கும். ஸோ இதை நான் சிஎஸ்எஸ் வச்சு உங்களுக்கு சொல்கிறேன், இன்னும் உங்களுக்கு நல்லா புரியும். நம்ம அடுத்து சிஎஸ்எஸ் தான் பார்க்க போகிறோம் நாளைக்குலேருந்து. ஸோ நாளையில் அடுத்த கிளாஸஸ்லேருந்து. ஸோ அது வந்து நான் அப்போ உங்களுக்கு நான் இன்னும் தெளிவாக சொல்கிறேன் டிவை பற்றி ஓகேங்களா. பேசிக்காக இப்போதைக்கு குரூப் பண்ணுறதுன்னு நினச்சிக்கோங்க. ஒரு 4-5 HTML எலமெண்ட்ஸ் குரூப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் டிவ். ஓகேவா? ஓகே இப்போ கிட்டப் எத்தனை பேர் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னு தெரியல. கிட்டப் ஓப்பன் பண்ணிடுங்க எல்லாருமே. ஐ திங்க் ஸோ அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணிங்கன்னு நினைக்கிறேன். நான் சில பேரோட கிட்டப்ஸ் பார்த்தேன். ஸோ ஓகே இல்லைனா இன்றைக்கே ஓப்பன் பண்ணிடுங்க ஓகேங்களா. சரி ஓகே. ஸோ நீங்கள் பேட்ச் 3ல போனீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம்னு ஒரு பிளாக் இருக்கும் ஓகேங்களா. ஸோ ஒரு பேஜ் இருக்கும். இங்கே டாப்பில் வந்துக்கோங்க ஒர்க் கிளாஸ் ஒர்க் வந்துக்கோங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம்னு ஒன்று அப்லோட் பண்ணியிருப்பேன். இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் கைடன்ஸ்னு ஒன்று இருக்கும் ஓகேங்களா. இந்த டாகை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்க்குறது வந்து லோக்கல் டு ரிமோட் தான் ஓகேங்களா. ஸோ பேசிக்காக ஒரு 5 கமெண்ட்ஸ் தான். அதோட எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே நான் இங்கே கீழே ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா இங்கே லைக் டைட்டாக பாருங்கள். நான் இப்போ திரும்பி ஒரு வாட்டி சொல்கிறேன் உங்களுக்கு. ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து உங்கள் கோடு வந்து கிட்டப்பில் புஷ் பண்ணணும் ஓகேங்களா. அதுக்கப்புறம் தான் நம்மளால் கிட்டப் பேஜஸ் வந்து யூஸ் பண்ண முடியும் ஓகேங்களா. நான் இதை சைட் பை சைடு வச்சுக்கிறேன் ஸோ தட் உங்களுக்கு புரியறதுக்காக ஓகேங்களா. ஸோ இங்கேயே நான் டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. இப்போ பாருங்க, ஆல்சோ ஷோ யூ. இதுதான் வந்து நம்மளோட ஃபைல்ஸ் ஓகேங்களா.
ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருந்தேன், லோக்கல் ரெபாசிட்டரின்னு ஒன்று கிரியேட் பண்ணணும். அது எதுக்கு கிரியேட், லோக்கல் ரெபாசிட்டரினா ஒன்றும் இல்லை ஓகேங்களா. நிறைய பேருக்கு இன்னுமே அது டவுட்டாக இருக்க மாதிரி இருக்கும். இங்கே எப்படி இருக்குது கேம் டாட் டி டிரைவ்னு சொல்லிட்டு விண்டோஸ் டாட் சி டிரைவ்னு சொல்லிட்டு, இது என்னது ஒரு ஸ்பெசிஃபிக் ஸ்பேஸ் கரெக்டாக. இந்த ஸ்பேஸில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்கள் ஃபைல்ஸ் எல்லாம் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி லோக்கல் ரெபாசிட்டரினா ஒன்றும் இல்லை, லோக்கலாக உங்கள் சிஸ்டம் இருக்குல்ல, ஒரு கம்ப்யூட்டர்லேயே வந்து ஒரு சின்ன ஸ்பேஸ் வந்து கிரியேட் பண்ணணும் ஓகேங்களா. அதில் தான் நீங்கள் இந்த ஃபைல்ஸ் எல்லாம் சேவ் பண்ண போகிறீங்க. இந்த 4 ஃபைல் இருக்குல்ல, இந்த 4 ஃபைலையும் நீங்கள் அந்த லோக்கல் ஸ்பேஸில் தான் சேவ் பண்ண போகிறீங்க. அது பேர் தான் லோக்கல் ரெபாசிட்டரி ஓகேங்களா. பேசிக்காக லோக்கலாக ஒரு சி டிரைவ் மாதிரி சின்ன ஸ்பேஸ் ஓகேங்களா. அது மாதிரி நீங்கள் இது பண்ணணும். அது எப்படி நான் கிரியேட் பண்ணுறது, ஏன்னா அதில் நீங்கள் சேவ் பண்ணால் மட்டும்தான் ட்ராக் பண்ண முடியும் ஓகேங்களா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு டே 1ன்ற கோட்லாம் இது பண்ணிட்டீங்கன்னா அதில் போய் சேவ் பண்ணிட்டீங்க, அந்த டிரைவில் சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து டே 2 வந்து நீங்கள் திரும்பி வந்து ஏதாவது சேஞ்சஸ் பண்ணீங்கன்னா டே 2 சேஞ்ச் பண்ணியிருந்தா அதெல்லாம் சேவ் பண்ணிக்கலாம். இப்போ டே 3 டே 4 டே 5 அந்த மாதிரி எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிட்டு ஒரு நாள் என்ன பண்ணிக்கலாம், இன்கேஸ் திடீர்னு உங்களுக்கு டே 1ஓட கோடுக்கு போனோம்னா அந்த ரெபாசிட்டரியில் சேவ் பண்ணதுனால அந்த டே 2 போய்க்கலாம், டே 3 வேணா டே 3 போய்க்கலாம் ஓகேங்களா. ஸோ இப்போ நார்மலாக இருக்குது, நீங்கள் எதுவுமே பண்ணல, ஆனாலும் இது எங்கே இருக்குது, என்னோட ஏதோ டிரைவில் இருக்குது கரெக்டாக, users டாட் ஒன் டிரைவ் டாட் டெஸ்க்டாப்குள்ளே இருக்குது. இதுக்குள்ளேயே நான் சேவ் பண்ணிட்டு தானே இருக்கேன், அப்புறம் எதுக்கு எனக்கு லோக்கல் ரெபாசிட்டரின்னு ஒன்று, அதுலேயே நான் போய் தேவையில்லாமல் 2ஆம் வாட்டி சேவ் பண்ணணும் அப்படின்னா வந்து இப்போ நீங்கள் சேவ் பண்ணீங்கன்னா, இப்போ நீங்கள் டெலிட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 4 ஃபைலையும் நான் டெலிட் பண்ணிட்டேன் அப்படின்னா திரும்பி கொண்டு வர முடியாது. பர்மனெண்ட்டாக டெலிட் பண்ணுறேன்னா ரீசைக்கிள் பின்லேருந்து டெலிட் பண்ணுறேன், பர்மனெண்ட்டாக கொண்டு வர முடியும். ஸோ அதனால ஒரு தனியாக ஒரு சாஃப்ட்வேர் தேவை, அந்த சாஃப்ட்வேர் வச்சு தான் அந்த ஸ்பேஸ் வந்து கிரியேட் பண்ண முடியும். அதுதான் வந்து கிட் ஓகேங்களா. கிட்டு தான் வந்து உங்களுக்கு லோக்கல் ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணுறதுக்கு உதவும் ஓகேங்களா. அது எப்படி கிரியேட் பண்ணும் அப்படின்னா வந்து, ஸோ சைட் பை சைடு எடுத்துக்கிறேன் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு கமாண்ட் வந்து நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணணும் கிட் இனிட் ஓகேங்களா. இதை நான் ஏன் பண்ணலை இப்போ அப்படின்னா வந்து ஆல்ரெடி வந்து இங்கே இருக்குது ஓகேங்களா. ஆல்ரெடி நீங்கள் கிரியேட் பண்ணிட்டீங்க, அந்த கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணிட்டீங்கன்னா டாட் கிட் ஃபோல்டர் வந்து கிரியேட் ஆகிடும். இதுதான் வந்து நம்ம லோக்கல் ரெபாசிட்டரி, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுதான் வந்து நம்ம லோக்கல் ரெபாசிட்டரி ஓகேங்களா. இதுக்குள்ளே தான் வந்து நான் இந்த 4 ஃபைல்ஸையும் சேவ் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ ஒரு நாள் முடிச்சுட்டு ஐ ஹேவ் டு சேவ் த ஃபைல்ஸ் ஹியர் ஓகேங்களா. ஆனால் நான் அதை எப்படி பண்ணுறது அப்படின்னா டேரெக்டாக இந்த மாதிரி சேவ் பண்ண முடியாது, இந்த மாதிரி எடுத்துகிட்டு போய் சேவ் பண்ண முடியும். ஸோ என்ன பண்ணணும்னா இந்த 4 ஃபைல்ஸையும் நீங்கள் வந்து ஒரு ஸ்டேஜிங் ஏரியான்னு ஒரு இடத்துல போய் போட்டு சேவ் பண்ணி ஃபஸ்ட்டு அங்கே வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். அந்த ஸ்டேஜிங் ஏரியாவிலேருந்து மட்டும்தான் உங்களால் டேரெக்டாக இந்த ஃபைலுக்குள்ளே வந்து சேவ் பண்ண முடியும். ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த இது வரைக்கும் பண்ணலை அப்படின்னா இது ஒரு தடவை பண்ணால் போதும் ஓகேங்களா. ஏன்னா நான் திரும்பி நான் சேவ் பண்ணி கிரியேட் பண்ணணுமா லோக்கல் ரெபாசிட்டரினா ஒரு தடவையும் பண்ண தேவையில்ல, ஒரே ஒரு தடவை பண்ணால் போதும். அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த பாத்தில் தான் வந்து கிரியேட் பண்ணணும் லோக்கல் ரெபாசிட்டரி. உங்கள் கோடு எங்கே இருக்கோ அந்த டேரக்டரியில் தான் வந்து லோக்கல் ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணணும். ஸோ அதனால் எப்படின்னா இந்த மாதிரி இது பண்ணிவிட்டு இதை அழிச்சிட்டு சிஎம்டின்னு டைப் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து குரோம் இது மாதிரி ஓப்பன் ஆகிடும். இந்த பாத்தில் வந்து உங்களுக்கு இந்த பாத் இருக்கான்னு பார்த்துக்கோங்க ஓகேங்களா. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், கிட் இனிட் போடணும். நான் ஆல்ரெடி போட்டுட்டேன், லைக் உங்களுக்கு திரும்பி போட்டு காட்டுற ஒன்றும் ஆகாது, ரீஇனிஷியலைசிங் வரும் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு டைம் பண்ணும்போது இனிஷியலைஸ்ட் அண்ட் எம்டி ரெபாசிட்டரின்னு வரும். நீங்கள் அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு எப்படின்னா இந்த டாட் கிட் ஃபோல்டர் வரும். ஸோ இன்கேஸ் வரலை அப்படின்னா வியூக்குள்ளே ஷோக்குள்ளே ஹிடன் ஐட்டம்ஸ் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஓகேங்களா. ஓகே, அதுக்கப்புறம் ஆட் கிட் டாட் அப்படின்னு இருக்கு தெரியுதா. இந்த டாட் என்ன பண்ணுன்னா கரண்ட் டேரக்டரி, இந்த டேரக்டரியில தானே நம்ம லோக்கல் ரெபாசிட்டரி இருக்கு, இந்த டேரக்டரியில வந்து என்ன ஃபைல்ஸ்லாம் இருக்கோ எல்லா ஃபைல்ஸையும் வந்து என்னோட ஸ்டேஜிங் ஏரியாவுக்கு கொண்டு போப்பா அப்படின்னு சொல்றேன் ஓகேங்களா. ஸ்டேஜிங் ஏரியானா ஒன்றும் இல்லை, ஆல்ரெடி டயக்ராம் போட்டிருப்பான்னு நினைக்கிறேன், அந்த டயக்ராம் காட்டுறேன். சரிதா, இந்த கிட் டாட் ஆட் போடும்போது அந்த ஃபைல்லாம் எங்கே போனால் ஸ்டேஜிங் ஏரியாவுக்கு போகும் ஓகேங்களா. பேசிக்கா ஸ்டேஜிங் ஏரியாவுக்கு போகும், அதுலேருந்து தான் உங்களால் சேவ் பண்ண முடியும் உங்கள் லோக்கல் ரெபாசிட்டரி ஓகேங்களா. ஸோ அது எப்படி பண்ணால் ரொம்ப சிம்பிள் தான். லைக் இந்த கமெண்ட்ஸை நான் சைட் பை சைடு ஏன் வைக்கிறேன்னா உங்களுக்கு புரியணுன்றதுக்காக. நீங்களும் இதே மாதிரி ஃபஸ்ட்டு டைம் ட்ரை பண்ணுங்கள், அதுக்கப்புறம் புரிஞ்சிடும். கிட் ஆட் டாட் போட்டோன்னே பாருங்க இங்கே எல்லா ஃபைல்ஸும் இப்போ என்ன இருக்குன்னா, இப்போ இதுல இருந்து உங்களுக்கு எம்னு இருக்கு பார்த்தீங்களா. இப்போ இதெல்லாம் ஆல்ரெடி சேவ் ஆயிடுச்சு, நான் போன கிளாஸ்லேயே உங்களுக்கு சேவ் பண்ணிட்டு இது மட்டும் தான் இப்போ புதுசாக சேஞ்ச் பண்ணுது. ஸோ அதனால டாட் காட்டுது, நல்லா பாருங்க. ஸோ 2ஆவது ஸ்டெப் இப்போ என்ன ஆயிடுச்சு, நம்ம ஃபைல டே 2 ஃபைல் என்ன பண்ணியிருக்கோம் ஸ்டேஜிங் ஏரியாக்குள்ளே போட்டுட்டோம் ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும், என்னோட சேவ் பண்ணணும். ஐ ஹவ் டு சேவ் மை ஃபைல். இந்த டே 2 ஃபைல் என்ன பண்ணணும்னா லோக்கல் ரெபாசிட்டரியில் வந்து சேவ் பண்ணணும். அதுக்கு இதான் கமெண்ட் ஓகேங்களா. ஸோ அவங்க பாஷையில் வந்து சேவ் வந்து கமிட்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. கிட் லாங்குவேஜ் ஓகே, சாரி
git commit -m. சும்மா இது உங்களுக்கு என்னோட பெருசாக பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ -mன்றது எதுக்கு அப்படின்னா, அவங்களோட ரூல் என்ன அப்படின்னா, கிட்டோட ரூல் என்ன அப்படின்னா, ஒரு தடையும் நீங்கள் சேவ் பண்ணும்போது கம்பல்சரியாக மெசேஜ் கொடுக்கணும். இது கொடுக்காம நீங்கள் சேவ் பண்ணவே முடியாது. நான் இப்போ என்ட்ரு கொடுத்தேன்னா எரர் தான் அடிக்கும். நான் உங்களுக்கு காட்டுறேன், பார்த்தீங்களா? எரர் தான் அடிக்குது, புரியுதா? அதனால அந்த மாதிரி போட முடியாது. ஸோ என்ன பண்ணால் ஒரு தடையும் மெசேஜ் கொடுக்கணும், அதான் உங்களுக்கு. நான் எப்படி மெசேஜ் கொடுக்குறது? ஐ ஹேவ் டு யூஸ் சம் ஃபிளாக், ஓகேங்களா? இந்த ஃபிளாக்னுவாங்க இல்லை டேக்னு சொல்லுவாங்க. -mன்றது எதுக்குன்னா மெசேஜ் கொடுக்குறது. என்ன மெசேஜ் தரணும் அப்படின்னா, அதர் கொலீக்ஸ்க்கு புரியணும், ஓகேங்களா? இதை மீனிங்ஃபுல்லான நேமாக கொடுங்க, ரேண்டம் நேம்ஸ் கொடுக்கக்கூடாது, ஓகேங்களா? சரி, நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன், ஆடட் டே 3 கோட் அப்படின்னு சொல்லி போட்டேன், ஓகேங்களா? போட்டு என்ட்ரு கொடுங்க, பார்த்தீங்களா? 1 ஃபைல் சேஞ்சுன்னு சொல்லி வருது, ஆட் ஆயிடுச்சு, தெரியுங்களா? சரி, நான் இது எப்படி வந்து இது பண்ணுறதுனா, இப்போ இதான் 3 ஸ்டெப். இதில் நம்ம 2 ஸ்டெப் தான் பண்ணியிருக்கோம், ஆட் பண்ணியிருக்கோம், சேவ் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். இப்போ என்ன ஆயிடுச்சு, உங்கள் ஃபைல் வந்து லோக்கல் ரெப்போல வந்து சேவ் ஆயிடுச்சு. ஃப்ரம் எங்கேருந்து, ஸ்டேஜிங் ஏரியாவிலேருந்து லோக்கல் ரெப்பாசிட்டரி. லோக்கல் ரெப்பாசிட்டரின்னு ஒன்றும் இல்லை, ஒரு குட்டி ஃபோல்டர், ஓகேங்களா? கிட் ஃபோல்டர். இது வந்து ஒரு சின்ன ஸ்பேஸ் மாதிரி, சி டிரைவ் இ டிரைவ் மாதிரி ஒரு சின்ன ஸ்பேஸு. இதில் நீங்கள் வந்து உங்கள் இதெல்லாம் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்க, ஓகேங்களா? ஓகே, இதுக்கப்புறம் நான் எப்படி வந்து இது பண்ணுறது, என்னோட ரிமோட் ரெப்பாசிட்டிக்கு வந்து, ரிமோட்னா ஒன்றும் இல்லை, அது வந்து ஒரு சென்ட்ரலைஸ்டு சர்வர், ஓகேங்களா? அந்த சர்வரில் வந்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம் உங்களோட ஃபைல்ஸ் எல்லாமே, ஓகேவா? ஸோ ஏன்னா லோக்கலில் வந்து ஏதாவது சிஸ்டம் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு, இல்லை சிஸ்டமே வந்து டெலீட் ஆயிடுச்சு, இல்லை சிஸ்டம் கிராஷ் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களால் இதை ஆக்சஸ் பண்ண முடியாது, கரெக்டாக? இதுவுமே டெலீட் ஆகிடும். ஸோ அதனால சேஃப்டிக்கு என்ன பண்ணுறோன்னா, இங்கேருந்து இந்த ஃபோல்டரை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து இங்கே வந்து ஒரு சென்ட்ரலைஸ்டு சர்வரில் வந்து நம்ம புஷ் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ அதுதான் வந்து GitHub, ஓகேங்களா? GitHub தான் சென்ட்ரலைஸ்டு சர்வர். ஸோ இதில் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து போட்டிருந்தோம்னு நினைக்கிறேன். ஓகே, இதில் தான் வந்து நம்ம இப்போ ஆட் பண்ண போகிறோம் நம்ம கோட. ஸோ ஆல்ரெடி நான் வந்து கனெக்ஷன் மேக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா செகண்ட் ஸ்டெப் வந்து இதில் பண்ணணும். இதில் போட்டிருக்க மாதிரியே பண்ணுங்கள், நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணாலே உங்களுக்கு புரிஞ்சிடும், இல்லை? ஒரே ஒரு தடவை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு புரிஞ்சிடும். ஏன்னா நான் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, கிட் ரிமோட் ஆட் ஆர்ஜின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் யூஆர்எல் எங்கேருந்து எடுக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல கோடில் வந்து பார்த்தீங்களா, இப்போதைக்கு HTTPS எடுங்க, நான் SSHலாம் செட்டப் பண்ணி காட்டுறேன் அப்கமிங் கிளாஸஸில், ஓகேங்களா? நான் அதுக்கான டிஃப்ரென்ஸ் எல்லாமே பண்ணி காட்டுறேன், ஓகேங்களா? ஏதாவது எரர் வந்துச்சுன்னா இந்த இதில் வந்து நீங்கள் என்கிட்ட சொல்லுங்கள், ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். இந்த கிட் ரிமோட் ஆட்லாம் நான் பண்ணிட்டேன், ஆல்ரெடி கனெக்ஷன் மேக் பண்ணிட்டேன். அதே மாதிரி புஷ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டைம் என்ன பண்ணணும்னா -u எதுக்கு போடுறோம்னா, கிட்டுக்கு தெரியாது எங்கேருந்து எங்கே புஷ் பண்ணணுன்னே சொல்லலை, கரெக்டாக? அதை நம்ம சொல்லணும். அது எப்படி சொல்கிறதுனா, -uன்ற டேகை போட்டு, ஆர்ஜின்றது என்னன்னா, நீங்கள் ஆட் பண்ணும் போதே பார்த்தீங்களா, இங்கே ஆட் பண்ணுறீங்களே, ஆட் பண்ணும் போதே ரிமோட்டோட பேர் ஆர்ஜின் நீங்கள் வைக்கிறீங்க, இங்கே டிஃபைன் பண்ணுறீங்க. ஸோ அதை வந்து நம்ம இங்கே சொல்லிக்கிறோம். அந்த மாஸ்டர்ன்றது என்ன அப்படின்னா, டிஃபால்ட்டாக நீங்கள் லோக்கல் ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணும்போது உங்கள் லோக்கல் ஃபைலோட நேம், லோக்கல் ரெபாசிட்டரியோட நேம், எக்ஸாம்பிளுக்கு இங்கே சி டிரைவ் கேமிங் டி டிரைவ்னு இருக்குல்ல, அது மாதிரி இந்த .git ஃபோல்டருக்கு என்ன பேர் இருக்கும் டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா மாஸ்டர்னு இருக்கும். இது நீங்கள் ஆட் பண்ணும்போது வைக்கிற பேர் ஆர்ஜின், ஓகேவா? ஸோ அதை நீங்கள் சொல்கிறீங்க ஃபர்ஸ்ட் டைம் புஷ் பண்ண. புஷ்னா ஒன்றும் இல்லை, அவங்களோட லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம லாங்குவேஜ்லேருந்து அப்லோடு, அவங்க லாங்குவேஜ்லேருந்து புஷ், ஓகேவா? ஸோ கிட் புஷ் -u ஆரிஜின்னா அங்கே நீங்கள் மெயின் அந்த இது நீங்கள் ஆட் பண்ண இடம், அது மாஸ்டர்ன்றது லோக்கல். இது நீங்கள் போட்டிங்கன்னா புஷ் ஆகிடும் உங்கள் கோட் எல்லாமே இங்கே வந்துடும், ஓகேவா? ஸோ நான் வந்து செகண்ட் டைம் பண்ணுறேன், இப்போ வந்து ஃபஸ்ட் டைம் பண்ணேன், நேற்று கிளாஸ் பண்ணேன். ஸோ இப்போ நீங்கள் வந்து கிட் புஷ் வந்து டேரெக்டாகவே போட்டுக்கலாம், ஃபஸ்ட்டு டைம் மட்டும் பண்ணால் போதும். இப்போ நான் கிட் புஷ் போடுறேன், தெரியுதா? இப்போ நான் இதை ரீஃப்ரெஷ் பண்ணுறேன் பாருங்கள், தெரியுதா? ஆடட் டே 3 கோட் அப்படின்னு சொல்லி வருது. நான் கொடுத்த மெசேஜும் இங்கே தான் வருது. நான் அதனால தான் மீனிங்ஃபுல்லான மெசேஜ் தரணும்னு சொன்னேன். இங்கே கொடுக்குற மெசேஜ் எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வரும், ஓகேவா? ஸோ நம்ம டே 2 கோட போய் பார்ப்போமா, நம்ம போட்ட கோட்லாம் இருக்கான்னு சொல்லிட்டு. பார்த்தீங்களா, இருக்குது, நம்ம போட்ட கோடு, ஆர்டர், KFC எல்லாமே இருக்குது. சரி, ஓகே. இப்போ ஓகே, நான் இதெல்லாம் பண்ணிட்டேன். இப்போ நான் இதை வந்து எதுக்கு நான் டிப்ளாய் பண்ணணும்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். நான் இப்போதைக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன், இப்போ நான் ஓப்பன் வித் லைவ் சர்வர் கொடுத்தேன்னா என்ன ஆகுது, ஒரு ஐபி அட்ரஸ் இருக்குது, இது வந்து ப்ரைவேட் இல்லை, பப்ளிக் ஐபி இல்லை, ப்ரைவேட் ஐபி. அதுக்கப்புறம் நம்ம ஸ்லாஷ் போட்டு டே 2 HTML வருது. இதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், உங்களால் இதை ஆக்சஸ் பண்ண முடியாது. பாருங்க, நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், இது நீங்கள் வேணால் கிளிக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வேணாலும். இது வந்து உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியாது,
ஓகேங்களா? ஏன் அப்படின்னா நான் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஒரு இதை ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா வந்து யூ ஹேவ் டு டெஃபினெட்லி உங்கள் கோட் எங்கே இருக்கணும்? ஒரு சர்வர் ஆர் கம்ப்யூட்டர். ஓகேவா? இது எப்படின்னா சொல்லிக்கலாம். சர்வரை வந்து உங்கள் கோடு வந்து ஃபர்ஸ்ட் சர்வரில் இருக்கணும். அது வந்து 24/7 வந்து ரன் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? அண்ட் உங்கள் சர்வர் வந்து HTTP சர்வர் இருந்தால் மட்டும்தான் இட் கேன் ஹேண்டில் ரிக்வஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ். ஓகேங்களா? இப்போ ரிக்வஸ்ட்டையும் ரெஸ்பான்ஸையும் ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ இந்த 3 விஷயம் சர்வருக்கு இருக்கணும். ஓகேங்களா? ஸோ நெட்வொர்க்கும் கனெக்ட் ஆகிருக்கும். அப்போ தான் நம்ம அதர் ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்ண முடியும். இந்த 4 விஷயம் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த 4 விஷயம் இருந்தால் தான் என்ன பண்ண முடியும். அப்புறம் இந்த சர்வருக்கு இட் சுட் பி ஹேவிங் சம்திங் கால்ட் பப்ளிக் ஐபி. ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் 2 ஐபி இருக்கும். ஒரு பப்ளிக் ஐபியை நம்ம வந்து எடுத்துக்கணும். ஓகேங்களா? பப்ளிக் ஐபி எடுத்துக்கணும். ஸோ 192 சம்திங். நான் என்ன 4 பிளாக்ஸ் சொன்னேன். 4 பிளாக்ஸ் நான் வச்சுக்கிட்டாலே உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். 2 பாயிண்ட் சம்திங் ஏதோ ஒன்று. ஓகேங்களா? ஏதோ ஒரு நம்பர் இருக்கும். இப்போ நான் ரேண்டமாக போடுறேன். இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? இப்படி இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ஐபி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், இந்த சர்வர் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும் வெளியே ஒரு ப்ரௌசர்ல இருந்து. ஓகேவா? ப்ரௌசர்ல இருந்து இந்த ஐபி நீங்க டைப் பண்ணீங்க அப்படின்னா வந்து நீங்க வந்து இந்த கோடை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும் 24/7. பட் ஆனால் என்னால் இந்த ஐபியை ஞாபகம் வச்சுக்க முடியாதனால நான் என்ன பண்ணணும், அகெயின் வந்து நான் என்ன பண்ணணும், ஒரு டிஎன்எஸ் மேப்பிங் பண்ணணும். மேப்பிங் வந்து பண்ணி என்னத்துக்கு மேப் பண்ணணும், ஐ ஹேவ் டு மேப் இட் வித் டொமைன் நேம். ஓகேவா? நம்ம ஆல்ரெடி என்ன டொமைன் பிளான் பண்ணி வச்சிருந்தோம், இதான பிளான் பண்ணி வச்சிருந்தோம். சும்மா இப்போதைக்கு ரேண்டமாக போட்டுக்கிறேன். இந்த டொமைன் பட்டு இல்லை, சும்மா உங்களுக்கு. ஸோ இப்போ என்ன ஆகும்னா, இப்போ வந்து வெளியிலேருந்து யூசர்ஸ் வந்து www.carsblog.com டைப் பண்ணால் டிஎன்எஸ் சர்வருக்கு போய் அது வந்து பப்ளிக் ஐபி எடுத்து அந்த சர்வர் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ ப்ராசஸ் நீங்கள் பண்ணணும். ஓகேவா? ஸோ அது வந்து எவ்வளோ சிம்பிளிஃபைடாக பண்ணுறதுனா, இது வந்து நீங்கள் மேனுவலாக பண்ணலாம். ஒன்று மேனுவலாக நீங்கள் ஒரு சர்வர் எடுத்துகிட்டு அந்த சர்வரில் வந்து உங்கள் கோடை போட்டுட்டு தேவையானதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணி நெட்வொர்க் வச்சு எல்லாத்தையும் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்படியே வந்து இந்த ஐபி வந்து மேப் பண்ணிட்டீங்க, டிஎன்எஸ் மேப்பிங் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து நம்ம மேனுவல் விஷயம். இது வந்து சர்வர் பேஸ்டு. இப்போ நீங்கள் சர்வர்லெஸ்னா இதெல்லாம் பண்ண தேவையில்ல. ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப சிம்பிள். சர்வர்லெஸ்னா 2-3 பட்டன்ஸ் கிளிக் பண்ண மட்டும் போதும். இப்போ பாருங்க, இது GitHub பேஜஸ் தான் ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். என்னன்னா இப்போ நீங்க உங்க கோடை வந்து போட்டுட்டீங்க, கோட் ரெடி, புஷ் பண்ணிட்டீங்க கோடை, லேட்டஸ்ட் கூட. செட்டிங்ஸ் அழுத்திக்கோங்க. வெறும் 2 கிளிக்ஸ் தான். செட்டிங்ஸ் கீழே வந்து பேஜஸ்க்குள்ள போங்க. ஓகேங்களா? இங்க பாத்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? நீங்க என்ன பண்ணலாம்னா இது எதுவுமே பண்ண வேணாம். நன் வந்து இதுல வந்து பிரான்ச்னு மாத்திக்கோங்க. ஓகேங்களா? ஏன்னா நீங்க வந்து உங்க பிரான்ச் வந்து மாஸ்டர் பிரான்ச்சா தான் இருக்கும். இங்க பாத்தீங்களா மாஸ்டரா இருக்கா? ஸோ அதனால பேஜஸ்க்குள்ள வந்துட்டு பிரான்ச் வந்து மாஸ்டர்னு சூஸ் பண்ணிக்கணும், சேவ் கொடுக்கணும். அவ்வளவுதான். இந்த 2 ஸ்டெப் எவ்வளோ ஈஸியா இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா டிப்ளாய்மெண்ட் இது ஆரம்பிச்சிரும். காட்டுறேன். டிப்ளாய் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது முடிச்சோடனே உங்களுக்கு வந்து அதுவே வந்து மேப் பண்ணி கொடுத்துரும். ஒரு டிஎன்எஸ் மேப்பிங் பண்ணி ஒரு டொமைன் நேமும் நம்மளுக்கு கொடுத்துரும். ஓகேங்களா? அது பாருங்க, ஈஸியாக தான் இருக்கும். ஒரு 2 மினிட்ஸ் ஆகும். ஓகேங்களா? 2 மினிட்ஸ். எவ்வளோ சிம்பிளாக இருக்குது பார்த்தீங்களா? இதான் சர்வர்லெஸ். சர்வர்லெஸ்ன்றது நீங்கள் பட்டன் கிளிக்ஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். டிப்ளாய்மெண்ட்டை நீங்கள் பற்றி ஒரே பண்ணிக்க வேணாம். வெறும் 2-3 கிளிக்ஸ் மட்டும் பண்ணால் போதும். அது எப்படி கரெக்டாக கிளிக் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும். அவ்வளோதான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம என்ன பண்ணோம், மாஸ்டர்ன்றதை சூஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும். சூஸ் பண்ணாமல் நம்ம சேவ் பட்டன் கிளிக் பண்ண முடியுமா? கிளிக் பண்ண முடியாது. அது மாதிரி கற்றுக்கிட்டா மட்டும் போதும். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்படி தான் அந்த 7மே இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் டெவலப்மெண்ட்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணால் போதும். டிப்ளாய்மெண்ட் வந்து ரொம்ப ஈஸியாக விட்டுலாம். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் 2 செகண்ட்ஸ் பில்ட் ஆகிட்டு இருக்கு. பார்த்தீங்களா? சர்வரில் வந்து பில்ட் ஆகிட்டு இருக்கு. இதெல்லாம் நான் சொன்னல, அது எல்லாமே அது பண்ணுது. பார்த்தீங்களா? ஒரு ஓஎஸை கிரியேட் பண்ணுது, ஓஎஸ் எல்லாமே இது பண்ணுது. இது எல்லாமே பண்ணும். நான் சொன்ன எல்லா விஷயங்களும் பண்ணும். சரி, ஆர்டிஃபேக்ட்லாம் பற்றி உங்களுக்கு சொல்கிறேன் என்னன்னு சொல்லிட்டு. ஓகேவா? இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஓகேங்களா?
இதெல்லாம் வந்து பேக்ரவுண்ட்ல நீங்க பண்ண வேண்டியது. ஆனா அதெல்லாம் பண்ணிக்குது. யார் பண்ணி கொடுக்குறா? இதெல்லாம் டிப்ளாய்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சு, கிரீன் கலர்ல வந்துருச்சு. இப்போ நீங்க அந்த இடத்துக்கு போனீங்க அப்படின்னா பாத்தீங்களா, நம்மளுக்கு ஒரு டிஎன்எஸ் லிங்க் கூட கிடைச்சிருச்சு. இப்போ நான் தரேன், உங்களால இதை ஆக்சஸ் பண்ண முடியும். பாருங்க, இப்போ நான் போடுற லிங்க் தெரியுதா? இப்போ உங்களால ஆக்சஸ் பண்ண முடியும் இந்த வெப்பேஜ். நீங்க கிளிக் பண்ணி பாருங்க, யாருனாலும் ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ இது என்ன பண்ணிருக்கு அப்படின்னா, ஒரு சர்வர் கொடுத்துருக்கு. ஓகேங்களா, நம்ம சர்வரே வந்து இந்த சர்வர் யாரோடது? GitHub. ஓகேங்களா, நம்ம கோடெல்லாம் எடுத்து, ஓகேங்களா, நம்ம கோடெல்லாம் இங்கேருந்து GitHubல இருந்து எடுத்து இங்க வந்து நம்ம கோட் இருக்கு. நம்ம கோடு வந்து ரெப்போ போல நம்ம கோட் இருக்கு. ஓகேங்களா, இந்த கோடை அதுவே எடுத்துட்டு, இது வந்து GitHubோட சர்வர். ஓகேங்களா, நல்லா புரிஞ்சுக்கோங்க, GitHub சர்வர். ஸோ நம்ம கோடெல்லாம் எடுத்து அதுவே GitHub சர்வர்ல போட்டு எல்லா டிப்ளாய்மெண்ட்டும் அதுவே பண்ணிக்கிச்சு. ஓகேங்களா, ஸோ அதை உங்களுக்கு காட்டின ஆல்ரெடி அந்த டிப்ளாய்மெண்ட்லாம் பண்ணி அதுக்கு அந்த GitHub சர்வருக்கு ஒரு பப்ளிக் ஐபி இருக்கும். ஓகேங்களா, ஏன்னா ஐபி அட்ரஸ் கொடுத்தா நம்மளால வந்து ஆக்சஸ் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல. அதுவே டிஎன்எஸ் மேப்பிங் பண்ணி நம்மளுக்கு ஒரு டம்மி டொமைன் நேமோட கொடுத்துருக்கீங்க. பாத்தீங்களா, டிஎன்எஸ் மேப்பிங் பண்ணிட்டு அந்த GitHub சர்வரோட ஒரு மேப்பிங் பண்ணி நம்மளுக்கு ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்கு டொமைன் நேமோட. பாத்தீங்களா, சம்திங் லைக் மாசம் இது வந்து உங்களுக்கு இது github.io/ அப்படின்னு சொல்லிட்டு உங்க இது வருது. ஸோ இப்போ எனக்கு வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி மாற்றிக்கணும், www.blogs.com மாற்றணும் அப்படின்னா வந்து அதுவுமே ஈஸி தான். நீங்கள் எதுவுமே ஒரி பண்ணிக்கணும், எல்லாமே 2-3 கிளிக்ஸ் மாதிரி தான் இருக்கும். பேக் வந்துடுறேன். இங்கே கீழே வந்தீங்கன்னா கஸ்டம் டொமைன் ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா, இதில் வந்து www.blogs.com வச்சிருந்தீங்க. நான் என்ன சொன்னேன், டொமைன் நேம் வந்து டொமைன் ப்ரொவைடர்ஸ் கிட்ட இருந்து வாங்கணும். இது வந்து நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, GitHubே தராங்க. உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணிக்கணும், உங்களுக்கு வேணும் டொமைன் வேணும்னா நீங்கள் போய் GoDaddyல வந்து டொமைன் நேமை வாங்கிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் இன்கேஸ் நீங்கள் carblogs.com வாங்கிட்டீங்க அப்படின்னா கொடுத்துட்டு சேவ் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஆனால் வந்து நீங்கள் இதை வந்து உங்கள்கிட்ட இது இருக்கணும். நான் இதை சேவ் கொடுத்துட்டா அந்த GoDaddyல போயிட்டு வெரிஃபை பண்ணணும். ஓகேங்களா, இப்போ இந்த இல்லை, நான் அதெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, பார்த்தீங்களா, டிஎன்எஸ் செக்கிங் இஸ் வெரிஃபைடுன்னு சொல்லிட்டு வருது. சரி, நீங்கள் போயிட்டு அந்த இதில் போயிட்டு வெரிஃபை கொடுக்கணும். அந்த மாதிரி நான் வச்சுக்கோங்க, நான் இதை பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா, என்கிட்ட நிறைய டொமைன்ஸ் இருக்குது, நான் உங்களுக்கு வேணா ஒன்றுத்தில் மேப் பண்ணி காட்டுறேன் அடுத்தடுத்த கிளாஸில், ஏன்னா இப்போ ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. ஸோ இவ்வளோதான் சிம்பிள். இதை மேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுவுமே மேப் ஆகிடும். நான் இப்போ ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகேங்களா, ஸோ இது வந்து 2 பட்டன் கிளிக் தான். ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணிங்கன்னா இந்த லிங்க் வந்துடும். ஓகேங்களா, ஸோ தட் நீங்கள் உங்கள் கோட்ஸ் எல்லாமே டிப்ளாய் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா ஒன்று, நீங்கள் எந்த பாத்துமே கொடுக்கல அப்படின்னா இங்கே நான் வந்து அதுவுமே சொல்லிடுறேன். இங்கே பார்த்தீங்களா, எந்த பாத்துமே நான் கொடுக்கல. ஃபர்ஸ்ட் வந்து இது பேர் என்னது, டொமைன் நேமு. இது வந்து ப்ரோட்டோகால். யூஆர்எல்ல வந்து நான் எந்த பாத்துமே கொடுக்கல அப்படின்னா இதில் என்ன ஆகும், டேரெக்டாக index.html நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணுது. பார்த்தீங்களா, இட்ஸ் ரிட்டர்னிங் அஸ் அன் index.html. பார்த்தீங்களா, H1 ரிட்டர்ன். ஏன் நம்மளுக்கு day 2 வரல, day 3 வரல அப்படின்னா வந்து இன்கேஸ் நீங்கள் index.html ஒரு ஃபைலே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு 404 வரும். ஸோ அதுதான். ஸோ இன்கேஸ் day 1 day 2 ஆக்சஸ் பண்ணணும்னா நீங்கள் பாத் கொடுக்கணும். என்ன கொடுக்கணும், day2.html. ஓகேவா, இது எனக்கு day 3 வரணும்னா day3.html. day 3 இல்லையோ, day 3 இல்லை. பார்த்தீங்களா, இந்த மாதிரி 404 இன்கேஸ் day 1 கொடுக்கணும். ஓகேவா, டவுட்ஸ் இருக்கா? இல்லை, இதுதான் டிப்ளாய்மெண்ட். ஃபர்ஸ்ட் டிப்ளாய்மெண்ட் GitHub பேஜஸ். ஓகே, நான் இன்னைக்கு ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணுறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேட்கலாம்.